வணக்கம் நேர்களே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 11ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ஸோ லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாகும். ஏன்னா ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் அந்த தசாபுத்திகள், உங்களுக்கு என்ன தசாபுத்திகள் இருக்குதோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதையும் சேர்த்து பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாகும். ஏன்னா வந்து நம்ம சொல்ல போகிறதே எப்படி இப்போ சொல்ல போகிறோம்னா, முதல்ல வந்து பொது பலன்கள் வரும், அதுக்கப்புறம் தசாபுத்தி பலன்கள் இருக்கும், அதுக்கப்புறம் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா டிப் ஆஃப் த வீக் இருக்குது. மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி 10ல் வந்து உச்சமாக தான் இருக்கார். அதுவும் வந்து சுயசாரத்தில் வந்து அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கும்போது நல்ல தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். இதே நேரத்தில் வந்து பார்த்தா ஒரு 8ஆம் அதிபதியாகுங்கிறதுனால 1, 8, 10ங்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். டே டு டே லைஃப்பில் வந்து தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. ஸோ அது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 11ல் இருந்து ரொம்ப நல்ல வரவேற்பு, நல்ல ஒரு புது நிகழ்ச்சிகளில் வந்து நல்ல பெயர் புகழ் கிடைக்கிறது. திருமணம் சார்ந்த சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். குடும்பத்தில் வந்து சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம் தான். அது மட்டும் நல்ல லாபங்கள், நல்ல ஒரு சந்தோஷங்கள், குதூகலங்கள், ஹாப்பினஸ் எல்லாமே அற்புதமாக இருக்குது. 3ஆம் அதிபதி மற்றும் 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 3, 6ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய அலைச்சல்கள், வேலையில் நிறைய கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், வேலையில் வந்து அலைச்சல் இருந்தாலும் அபரிதமாக இருந்தாலும் கொஞ்சம் சின்ன சின்ன மன சலனங்களையும் கொடுத்தோம். ஏன்னா 3, 6ஆம் அதிபதி வந்து நீச்சமாகும் பொழுது மனக்காயங்களை சில பேருக்கு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு, வாங்கின கடனாக இருக்கலாம், வேலை செய்கிற இடமா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். வீடு வாங்கல் விற்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் வந்து சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதனால் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு மன உளைச்சல் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதான் விஷயம். 4ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ல் வந்து திங்கள் செவ்வாயில் இருக்கும்போது நிறைய கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு சிரத்தையாக ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும். ஸோ நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான ஜோனில் வந்து புதன் வியாழன் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளி சனி வந்து ரொம்ப அற்புதமாகவும் சூப்பராகவும் பெரும் வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து வெள்ளி சனியில் வந்து ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 5ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 5ஆம் அதிபதி சூரியன் 11ல் இருக்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அந்த 15ஆம் தேதிக்கு மேலே அவர் 12ல் வரும்போது கொஞ்சம் செலவுகள், குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ மற்றபடி வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த அட்மிஷன் சம்மந்தமான விஷயங்கள் வந்து இப்போயே சில பேர் இறங்குவாங்க. சில பேர் வந்து இந்த டியூஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதுதான் நிறைய, மற்றபடி ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான புதன் வந்து 12ல் நீச்சமாகும் போது கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். வேலையில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். கடன் சம்மந்தமான விஷயம், மன உளைச்சலுக்கு அடைவதற்கான வாய்ப்புகள், சில நேரத்தில் வந்து மனசலனங்கள் ஏற்படும். ஸோ என்னடா அது இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி மனக்கவலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அது பார்த்துங்க. 7ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 11ல் இருக்கும்போது திருமணம் அந்த விஷயம் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி உறவுகள்லாம் ரொம்ப அற்புதமாக இருப்பதற்கான சிறப்பாக இருக்குது. 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனம் தேவை. 1, 10, 8ங்கும் போதே கொஞ்சம் வந்து மாமியார் வீட்டிலலாம் போய் இருக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, கொஞ்சம் பேச்சு வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 9ஆம் அதிபதியான குரு. 9ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சிறப்பான விஷயங்கள் 9, 12 மற்றும் அது வந்து ராசியிலே இருக்கும்பொழுது நிறைய ட்ராவல் இருக்கும், நிறைய அலைச்சல் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கும்போது ரொம்ப சிறப்பான விஷயங்கள், பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வெளியூரில் இருக்கவங்க, இங்கே பிறந்த இடத்தை விட்டு வெளியூரில் இருக்கவங்களும் வந்து பெரும் பணம் இங்கே இருக்கவங்களுக்கு கிடைக்கும். பட் செலவுகள் கொஞ்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல ஒரு வளர்ச்சிகள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். தந்தை சார்ந்த சொத்துக்கள் நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதியான சனி. ஸோ 10ஆம் அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் அள்ளி தருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் கொஞ்சம் மெனக்கடல்கள் அதிகமாக இருக்கும். நிறைய எஃபோர்ட் போடுற மாதிரி விஷயங்களை நிறைய பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் 11ல் சனி நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல லாபங்களை அள்ளித்தரும். அலைச்சல்கள் இருக்கின்றது தான் உண்மையான விஷயம். பட் லாபங்கள் இருக்குது இல்லையா? ஸோ வெற்றிகள் கண்டிப்பாக கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 12ல் ராகு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அபிவிருத்தி கொடுக்கும். ஸோ வெளிநாடு சார்ந்த வேலைகளில் வந்து போகணுன்றவங்களுக்குலாம் வந்து நல்ல ஒரு வாய்ப்பு கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 12ஆம் தேதி ராசியிலே இருக்கும்பொழுது நிறைய சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களுக்காக நிறைய செலவு பண்ணுவோம். ஸோ அதுக்கான முயற்சிகள், ஏதாச்சும் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனோ புதிய ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து முனைந்தவர்களுக்கு வந்து கண்டிப்பாக வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. நல்ல வரன் அமைவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதுதான் வந்து உண்மையான விஷயம்.
இதுவரை நம்ம பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ வந்து தசாபுத்தி பலன்கள் என்னங்கிறத பார்ப்போம். ஸோ தசாபுத்தி பலன்களை வந்து நீங்கள் வந்து ஒரு மேஷ லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சூரிய தசாபுத்தி ஆந்திரங்கள் நடக்கிறதா இருந்தால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு குழந்தை சம்பந்தமான விஷயங்களுக்காக நிறைய செலவு பண்ணுறது, அவருடைய வெளிநாடு சார்ந்த பிரயாணங்களுக்காகவும் நிறைய பேர் செலவு பண்ணுறதுக்காகவும், சில பேருக்கு வந்து ஆன்மீக பிரயாணம் போவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்த்தா மேஷ லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரங்கள் இருக்கவங்களுக்கு என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை பார்ப்போம். சந்திரன் வந்து உங்களுக்கு 4ஆம் அதிபதியாக இருக்கும். முதல் வந்து 2 நாட்கள் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும். அதாவது திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல முயற்சிகள், பெரிய முயற்சிகள், தாயார் சார்ந்த விஷயங்கள், நிலபுலன்கள், வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளி சனியில் வந்து புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறது, நல்ல வளர்ச்சி, நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல ஸ்ட்ராங்காக பெரிய லெவலில் போகிற மாதிரியான விஷயங்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா செவ்வாயுடைய சாரத்திலே போகும்பொழுது அது வந்து சுயசாரம் சொல்லுவோம். சுயசாரத்தில் போகும்போது அந்த வளர்ச்சியெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஆனால் பெரிய வளர்ச்சியை சமயத்தில் வந்து ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்து நிறைய கடன்களையோ நிறைய பிரச்சனைகளையோ இழுத்து விடுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. ஏன்னா 8ஆம் அதிபதி சம்மந்தப்படும் போது ஆசைகளை வந்து அதாவது கம்பேரிசன் பண்ண தோணும், ரொம்ப பெருசாக பண்ணணுன்ற லெவலில் கொண்டு போய் மாட்ட விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னம் ராகு தசாபுத்தி அந்த நடக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். வெளிநாடு செல்லணும்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பாக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் மாறுறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய ட்ராவல் இருக்கும். பெண்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய மன உளைச்சல் இருப்பதற்கான வாய்ப்புகள், கணவன் சார்ந்த விஷயங்கள், கணவன் மனைவிக்குனால சின்ன ஒரு மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. காரணம் என்னென்னா உங்களுக்கு வந்து அது 3 6ஆம் அதிபதியான புதனுடைய சாரத்தில் போய் அது வந்து 12 புதன் போகும்போது நமக்கு ஒரு மன இறுக்கத்தையும் மன உளைச்சலையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதேமாதிரி தாயார் சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும். அம்மாவுக்கு உங்களுக்கு ஒரு கான்ட்ரவர்சிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நிலபுலன்கள் சார்ந்த கடன்கள் உங்களை வந்து கொஞ்சம் வருத்தும். என்னடா அது லேண்டு ஒரு இஎம்ஐ கட்ட முடியல, ஒரு வண்டி வாகனத்துக்கான இஎம்ஐ கட்ட முடியல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மேஷ லக்னம் குரு தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு ராசியிலே குரு இருக்கார். அதுவும் பரணி நட்சத்திரத்தில் வந்து ஒரு போயின்ட் இருக்கிற அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து நல்ல லாபங்கள் அள்ளி தருவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அப்பா சம்பந்தமான விஷயங்கள், அது மட்டும் வெளிநாட்டில் இருக்கவங்களாம் வந்து பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் நல்லாவே இருக்குது. திடீர் அதிர்ஷ்டங்கள், அதாவது அது வந்து அவிட்ட நட்சத்திரத்தில் போகிற இந்த காலகட்டத்தில் வந்து 8ஆம் அதிபதியான ஒரு செவ்வாயுடைய சாரத்தில் போகின்ற போது திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப நல்ல விஷயம். அது வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லாமே. ஸோ மேஷ லக்னம் குரு தேசாபுத்தி அந்த ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும். நிறைய ட்ராவல் இருக்கும். ஸோ ட்ராவலையும் வந்து நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. டே டு டே லைஃப்பில் ரொம்ப ஃபன்னாகவும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. மேஷ லக்னம் சனி தேசாபுத்தி அந்த நடக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னும் போது சனீஸ்வர பகவான் 11ல் இருக்காது, ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது அது வந்து கொஞ்சம் நிறைய லாபங்களை தந்தாலும் நிறைய அலைச்சல்களை கொடுத்துரும். ஸோ பட் லாபங்கள் இருக்குன்னா பெரிய லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அது வந்து நல்ல ஒரு சிறப்பான ஒரு நல்ல விஷயங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். பட் இருந்தாலும் 11ஆம் இடம்ங்கிறது பாதகஸ்தானமாக இருக்கும்போது நண்பர்கள் விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உல்லாசம் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். ஸோ மேஷ லக்னம் புதன் தசாபுத்தி அந்தரங்கள் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும்? புதன்கிறவர் வந்து 3 6ஆம் அதிபதி 12 நீச்சமாக பின்னாடி நிறைய வந்து ஏச்சி பேச்சுகள், நம்ம வந்து தரைக்குறைவாக பேசுகிறவங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். பட் லாபங்கள் இருக்குமானா லாபங்கள் கண்டிப்பாக இருக்கும். காரணம் என்னென்னா அது உத்திரட்டாதி சனியுடைய நட்சத்திரம். சனி வந்து 11ல் இருக்கும்போது உங்களது விஷயங்கள் மறைக்கப்பட்டாலும் இதான் பின்னாடி இவங்க இப்போ கேவலமாக பேசுகிறாங்களே அப்படிங்கிற ஒரு மன உளைச்சல்களை கண்டிப்பாக கொடுத்துரும். வேலை சம்மந்தமான விஷயங்கள் மன உளைச்சல் இருக்கும். கடன் சம்மந்தமான விஷயங்கள் மன உளைச்சல் இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கினுடைய வந்து சின்ன மன உளைச்சலை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. ஏன்னா புதன் தேசாங்கிறது 6ஆம் அதிபதியுடைய தேசா. அது 12 நீச்சமாக மனைவி ரொம்ப நம்மளை வந்து மதிக்கலையோ, கணவன் மனைவிக்கு அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 3ன்றது வந்து பார்த்திங்கன்னா நிறைய சந்தேகங்கள் நிறைய பேருக்கு வந்து ஏற்படும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் தாயாருக்கும் உங்களுக்கும் நிறைய மன உளைச்சல் இருப்பதற்கான வாய்ப்பாக இருக்குன்னா கொஞ்சம் பார்த்துருக்கணும். ஏன்னா அது நீச்சங்கிறது வந்து நம்ம மன உளைச்சலை ஏற்படுத்துங்கிறதுலாம் எந்தவித ஐயமும் இல்லை. அதுக்கப்புறம் மேஷ லக்னம் கேது தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6ல் இருந்து செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது
தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது வந்து 6ஆம் இடம் அப்படின்னும்போது 6, 10, 8ன்னும்போதே கடன் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. ஏன்னா வந்து 6க்கு 3 8ஆம் அதிபதியாக செவ்வாய் இருந்து செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது செவ்வாயுடைய தொடர்புகள் இருக்கானா இல்லை. இப்போ வந்து சந்திரனில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலையில் கொஞ்சம் கவனமாக, சட்ட சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகள், வேலையில் வந்து கொஞ்சம் மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புகள், கடன் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது வந்து அஸ்த நட்சத்திரம் சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது வேரியேஷன்ஸ் இருந்தாலும் 6ஆம் இடம்ங்கிறது சிறப்பான இடமாக இருந்தாலும் நம்ம வந்து வேலை இடங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் மன உளைச்சல் அங்கே வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வருமானத்துக்கு எந்த குறைவும் இருக்காது. ஸோ வருமானம்லாம் வந்துடும். பட் இருந்தாலும் சின்ன தேவையில்லாத ஒரு மன உளைச்சல், ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ் அப்பப்போ வந்திருக்கும். வெள்ளி சனி பெரிய ஒரு வருமானங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். மேஷ லக்னம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது சுக்கிரன் வந்து 11 இருக்கும்போது பெரிய லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புகள், சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுவும் குருடைய உடனடியாக நடப்பதற்கான அதுக்கான செலவுலையும் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். ஸோ இந்த தசாபுத்தி பலன்கள் வந்து உங்களுடைய தசாபுத்தி, அதாவது திசை புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை வச்சு நோட் பண்ணி வச்சுப்பாங்க. கண்டிப்பாக பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. பாருங்கள் ரிஷபராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னும் போது உங்களது ராசியாதிபதி சுக்கிரன் வந்து 10ல் இருக்கும். தொழில் வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலை சம்பந்தமான விஷயங்களும் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஏன்னா புதிய தொழில் வாய்ப்புகள் நல்ல ஒரு விஷயங்களாக இருக்கும். சாதாரணமே ரொம்ப சிறப்பு பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயம் ரொம்ப அற்புதமாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ஒரு சிறப்பான விஷயம். சில பேருக்கு வந்து நிறைய ட்ராவல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள், வேலை விஷயங்கள், நிறைய ட்ராவல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2ஆம் அதிபதி புதன். ஸோ 2ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு. 2, 5ஆம் அதிபதி 11 நீச்சமாக இருக்கும்போது காதல் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் மெயினாக. அது மாதிரி குழந்தைகளோட நடவடிக்கைகள் வந்து சில நேரங்கள் வந்து மனக்காயங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். ஏதாச்சும் பேசுறது குடும்பத்தில் பேசுகிறதாக இருந்தாலும் ஏதோ நண்பர்கள் விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தான் உண்மையான விஷயம். ஏன்னா 2ங்கிறது குடும்பஸ்தானம். ஸோ வாக்கு சம்மந்தமான விஷயங்கள் அது நீச்சமாகும்போது ஏதோ விளையாட்டாக பேசுகிறேன், ஜாலியாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதோ பேச போயிட்டு அதனால் ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபங்கள், டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. அதே மாதிரி 5ஆம் அதிபதியாகவும் புதன் வரும்போது 5 முன்பு குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள், லாபங்கள் இருந்தாலும் சில நேரங்களில் வந்து அவங்க விளையாட்டாக பேசுறது நமக்கு மனக்காயங்கள் ஏற்படும். 11ஆம் இடம் நண்பர்கள் சார்ந்த விஷயங்களாக இருக்கும்பொழுது ஜாலியாக ஒரு ஃபன்னாக சொன்னேன், விளையாட்டாக வந்து நண்பர்களோட போனேன், அதனால் சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு. நண்பர்களிடம் பேசும்போது பழகும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். ஸோ அதுதான் விஷயமாக மற்றபடி வேறு இல்லை. அதுக்காக வந்து 3ஆம் அதிபதியான சந்திரன் வந்து நல்ல ஒரு லாபத்தை அள்ளி தருவார் திங்கள் செவ்வாயில். அதுக்கப்புறம் சின்ன செலவு வந்து புதன் வியாழனும் வெள்ளி சனியில் வந்து சிறப்பான ஒரு விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். உங்களுக்கு முயற்சியில் பெரிய வெற்றி வருவதற்கான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 4ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 4ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் வரார். எப்படி இருந்தாலும் 1-2 நாட்கள் 10ல் இருந்தும் அதுக்கப்புறம் 11 நல்ல லாபங்கள் எழுதி தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல ஒரு பெரிய வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் அதாவது நிலபுலங்கள் சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்குங்க. 6ஆம் அதிபதி சுக்கிரன். ஸோ 6ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கின்ற ஒரு காலகட்டம் நல்ல தொழில் ரீதியான விஷயம், நல்ல வேலையில் நிறைய மாற்றங்கள் வரும், நல்ல ஒரு வளர்ச்சி, கொஞ்சம் வளர்ச்சிகள் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 9ல் இருக்கும்பொழுது உங்களுக்கு வந்து அது சுயசாரத்திலே போகும்போது கொஞ்சம் 9, 12, 7 என்பது மனைவியோட கொஞ்சம் வெளியில் சுற்றுறது, அந்த மாதிரி விஷயங்கள், நிறைய பிரயாணங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பார்ட்னர்ஷிப் சம்மந்தமாக நிறைய பிரயாணங்கள், வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், கொஞ்சம் பிரயாணங்கள் அதிகமாக மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள், அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ அது வந்து வெளிநாட்டில் இருக்கும் நிறைய ஆக்கப்பூர்வமாகவும் பெரிய லாபங்கள் எழுதி தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. அப்புறம் 8ஆம் அதிபதியான குரு 12லிருந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் தான் இருக்கும். பட் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ ஏன்னா வந்து 9, ஸோ 8ஆம் அதிபதி வந்து 12ல் இருக்கும்போது மறைமுகமாக வெளியில் வந்து பின்னாடி பேசுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது வேலையில் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ பிஸ்னஸில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் பட் அடுத்த கட்டத்துக்கான வளர்ச்சிகளுக்கு வந்து சிறப்பாக இருக்கும். ஒரு லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு முன்னேறுவதற்காக அந்த ஸ்டெயினை எடுத்து பண்ணி பெரிய லெவலில் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதுவும் வெளிநாட்டில் இருக்கவங்களும் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள் வெற்றி, பெரிய வெற்றிகள்லாம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ல் உள்ள ராகு நல்ல லாபங்கள் அள்ளி தருவார். அதுவும் புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், ஆன்மீக சுற்றுலா சம்பந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆன்மீக பிரயாணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. குழந்தைகளோட விஷயங்கள் வந்து குழந்தைகளோட உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் வந்து அவங்க வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் சில நேரங்களில் வந்து ஒரு சின்ன மன உளைச்சல்களை ஏற்படுத்தும். காரணம் என்னென்னா வந்து அது ராகு 11ல் இருக்கும்போது
ஏதோ ஜாலி ஃபன்னாக பேசுகிறது வந்து மனக்காயங்களை ஏற்படும். ஏன்னா புதன் வந்து அங்கே நீச்சமாக இருக்கும்போது சின்ன சின்ன மனக்காயங்களை ஏற்படுத்துவதற்கான ரொம்ப இருக்குன்னு பார்த்து நடந்துக்கணும். அப்படி எல்லாமே சிறப்பு தான். ஸோ இதுவரை வந்து பொது பலன்கள் பார்த்தோம். இது இப்போ வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் ரிஷப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போனோம்னா, உங்களுக்கு வந்து சூரியன் வந்து 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதி 11ல் இருக்கும். வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதுக்கான விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. அதில் வந்து நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ கொஞ்சம் செலவுகள் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் எடுத்து ஒரு சொத்துக்கள் வாங்குறதோ, வண்டி வாகனங்கள் வாங்குறதோ, ஒரு வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ அது ரொம்ப சிறப்பு தான். அதே மாதிரி ரிஷப லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் சந்திர தசாபுத்தி அந்த உங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றிகள் திங்கள் செவ்வாயில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதன் வியாழனும் சின்ன அலைச்சல்கள் இருந்தாலும் வெள்ளி சனியில் வந்து பெரிய வெற்றிகள், பெரிய சந்தோஷங்கள், குதூகலங்கள்லாம் அற்புதமாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷப லக்னம் செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு வந்து எப்படி இருக்கணும் போது நிறைய வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாவே இருக்குது. உங்களுக்கு வந்து 7 மற்றும் 12ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 10ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் போது 7, 12 நாளே கணவன் மனைவி கூட கொஞ்சம் சுற்றுறது, கொஞ்சம் வெளியில் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு. சில பேர் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களுக்காக வந்து கொஞ்சம் அலைச்சல்கள், கொஞ்சம் வெளியூர் பிரயாணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். ரிஷப லக்னம் ராகு தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு இப்படி இருக்கும். ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா 11ல் பெரிய லாபங்களை தருகிறார். 2, 5, 11 நல்ல வளர்ச்சிகள், குழந்தைகளோட வளர்ச்சிகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஆனால் ராகு வந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது அது 11ல் இருந்தாலும் அது நீச்சமாகும்போது சில நேரங்களில் வந்து மனக்காயங்கள் ஏற்படும். குடும்பத்திலேயோ இல்லை குழந்தைகளாலேயோ இல்லை ஒரு நண்பர்களாலேயோ சின்ன மனக்காயங்கள் ஏற்படுவதற்கான அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். மற்றபடி வெற்றிகள் சிறப்பாக இருக்குது. அதனால் சின்ன மனக்காயங்கள்லாம் ஒன்று சொல்லிட்டானே கொஞ்சம் ஃபீல் பண்ணுவோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கல. ரிஷப லக்னம் குரு தசா புத்தி அந்தரங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ குரு தசா புத்தி அந்தரங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதியாக குரு இருந்து அது 12ல் இருந்து அது சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வேலை சம்பந்தமான விஷயங்களாக இருக்கட்டும், மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 6, 8 வேலையில் வந்து கொஞ்சம் மனப்பிரச்சனைகள், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். லாபங்கள் வரும்னு நினச்சதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்மளை வந்து போட்டு பார்க்குறாங்களோங்கிற மாதிரி எண்ணங்களையும் சில பேருக்கு கொடுத்துரும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஏன்னா வந்து அது சுக்கிரனுடைய சாரத்தில் சுக்கிரன் 10ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வேலையாட்களால் வந்து தொழில் வந்து சின்ன ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் ரிஷப லக்னம் சனி தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கணும். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருந்து ராகுடைய சாரதமும் பெரிய லாபங்களை அளித்தறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ரிஷப லக்னம் சனி தசாபுத்தி அந்தரங்கள் வந்து உங்களுக்கு வந்து 10ல் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய லாபங்களை அளித்தருவதற்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. தந்தை சார்ந்த விஷயங்கள்லாம் அற்புதமான பலன்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பு தான். தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் வெற்றி கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்குதுங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரிஷப லக்னம் புதன் தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ல் இருக்கார், நீச்சமாக இருக்கிறாங்கிற போது குழந்தைகள் விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது வந்து புதன் வந்து குருடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் மன உளைச்சல்கள், கொஞ்சம் சின்ன ஸ்ட்ரெஸ் ஏற்படும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாய் வாரத்தின் ஒரு 2-3 நாட்களுக்கு வரும் கொஞ்சம் ஓரளவுக்கு கிளியராக இருக்கணும். பட் நீச்சம்ங்கிறது வந்து மனக்காயங்களை ஏற்படுத்துங்கிற போது நண்பர்களுடைய பழகும்போதோ பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப அவசியங்க. இது வந்து ரிஷப லக்னம் புதன் தசாபுத்தி அந்தரங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயங்க. அதுக்கப்புறம் ரிஷப லக்னம் கேது தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து அது சந்திரனுடைய சாரத்தில் அஸ்தத்தில் போகும்போது 5 போதே வேலையில் நிறைய மன உளைச்சல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேது தசாயில் வந்து சந்திரன் வந்து மேஷத்தில் வரும்போது அதாவது புதன் வியாழனில் சின்ன மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் சரியாகி ஒரு வெள்ளி சனிலலாம் வந்து நல்ல ஆக்கப்பூர்வமும் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா வந்து 5ல் வந்து கேது இருந்து தசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது வேலையில் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸுகளை ஏற்படுத்தும். குழந்தைகள் நிறைய கேள்விகள் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஆன்மீக நாட்டம் சில பேருக்கு நிறைய வருவதற்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் ரிஷப லக்னம் சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து கும்பத்தில் இருக்கார். ஸோ கும்பத்தில் வந்து 10ல் இருக்கின்ற சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதியாக இருக்கும்போது நல்ல ஒரு லாபங்களையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் கண்டிப்பாக கொடுத்தா தொழில் ரீதியான விஷயங்கள் கடன்கள் கேட்டதுன்னா கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இன்னும் சில நாட்களில் வந்து அது 11ல் வரும்போது பெரிய லாபங்களையும் பெரிய உச்சத்திற்கான விஷயம் கண்டிப்பாக நடந்துங்க. ஸோ அதனால் முயற்சிகளை கைவிட்டுறாதீங்கிறது தான் உண்மையான விஷயம். நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் வரணும். பிரார்த்தனை ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள். சிறப்பான பலன்களாக கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம்.
மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து எப்படி இருக்கும்னு போது உங்களது ராசி அதிபதி புதன் 10ல் இருக்கும்போது, அது 10ல் வந்து என்ன மாதிரி விஷயம் சனியுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் மன உளைச்சல், சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸுகள் இருக்கும். தாயார் சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகனங்கள் சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன மன உளைச்சலை ஏற்படுத்தும். ஏதாச்சும் ஒரு மன சங்கடங்கள் சின்ன சின்னதாக வரும். ஏன்னா வந்து அது ஸ்க்ராச்சஸ்ன்னு சொல்லுவோம். நீச்சம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மன காயங்களை ஏற்படுத்துங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. ஏன்னா வந்து நீச்சல் வந்து இவங்க நம்மளை அவமானப்படுத்திட்டாங்க, இவங்க அப்படி பேசிட்டாங்க, இப்படி வச்சுட்டாங்கன்ற மாதிரி எண்ணங்களை அதிகமாக கொடுத்துரும். அது வந்து சனியுடைய சாரத்தில் போகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும்போது, அது சனிங்கும் போது அது வந்து உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி தந்தை சார்ந்த உறவுகளால் நமக்கு வந்து சின்ன மனக்காயங்கள், வெளிநாட்டில் இருக்கணும் சின்ன சின்ன மனக்காயங்கள் வருவதற்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே 2ஆம் அதிபதி சந்திரன். 2ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா முதலில் வந்து நிறைய தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் பிரயாணங்கள் ஏற்படும். அதுக்கப்புறம் செவ்வாய் புதன் வியாழன் பெரிய வெற்றிகள், பெரிய லாபங்கள் எள்ளி தருவதற்கான வாய்ப்புகளும், சனி ஞாயிறில் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்திற்காக கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 3ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், அதுக்கப்புறம் அவர் வந்து 11க்கு வந்துடுறார். ஸோ 11க்கு வரும் பெரிய 10ல் வர்றார். ஸோ 10ல் வரும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னும்போது 3-10 நாளே புதிய தொழில் ஒப்பந்தங்கள், புதிய வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் நல்லாவே இருக்குது. ஸோ நல்ல சிறப்பான வளர்ச்சியை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கான முயற்சிகள் பெரிய வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது சிறப்பான விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 4ஆம் அதிபதியான புதன் வந்து 10ல் நீச்சமாக இருக்கும்போது மாமியார் தாயார் சம்மந்தமான விஷயங்கள் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், ஒரு மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதுவும் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ஒரு பயம் வரும். ஸோ என்ன ஆகுமோ ஏதோமான ஒரு பயங்கள் சில பேருக்கு வரலாம். பிரார்த்தனை பண்ணுங்கள். ஸோ புதனுங்கிறது கொஞ்சம் வேகமான கிரகம் தான். ஸோ ஒரு மாதத்தில் எல்லாமே கிளியர் ஆகிடும்ன்றது தான் மேஜரான விஷயம். மேக்ஸிமம் ஒரு 25 டேஸ்லாம் மாறிடுங்க. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். 5ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 5ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கின்ற ஒரு காலகட்டம். ஸோ இது வந்து எந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும். ஸோ 5 மற்றும் 12ஆம் அதிபதி 9 தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப மன உளைச்சல், பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 6ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கிற ஒரு காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா கவனமாக இருக்கணும். வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் சுயசாரத்திலே போகும்போது ஏதோ கடன் சம்மந்தமான விஷயம் மன உளைச்சல் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு, தாய்மாமன் உறவுகளில் வந்து கொஞ்சம் மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலை பார்க்குறவங்க ரொம்ப கவனமாக இருங்க. கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ்லாம் பர்ஃபெக்டாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. 7ஆம் அதிபதியான குரு. ஸோ 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குரு வந்து 11ல் இருக்கின்ற ஒரு காலகட்டம். நல்ல லாபங்களை கண்டிப்பாக அள்ளி கொடுத்துருங்க. ஸோ அது மாதிரி மட்டும் இல்லாமல் குழந்தைகள் ஆன்மீக பிரயாணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அது சில பேர் நிறைய ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நல்லாவே இருக்குங்க. ஸோ அதெல்லாம் சிறப்பாக இருக்குது. கணவன் மனைவி உறவுகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 8ஆம் அதிபதியான சனி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதி வந்து சனி வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும். அப்பா சார்ந்த ஒரு சின்ன மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. ஸோ ஏன்னா வந்து 8ஆம் அதிபதி என்பது அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துரும். 9ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது அப்பா ஸ்ட்ரெஸ் படுத்தினாலும் ஆனால் ஒரு சில விஷயம் நல்ல லாபங்களையும் அள்ளி கொடுத்துரும். ஏன்னா வந்து அது ராகுடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஒரு லாபங்களையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் கொடுத்துரும். இதில் வந்து 9க்கு 2 வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பெரிய ஒரு வளர்ச்சி, வெளி மாநிலங்கள் அதாவது நம்ம பிறந்த ஊரை விட்டு வெளியூரில் இருக்கவங்களாம் பெரிய வளர்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 10ஆம் அதிபதியான குரு வந்து 11ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய லாபங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள்லாம் சிறப்பாக வந்துட்டு தான் இருக்குது. கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் கூட கேர்ஃபுல்லாக இருங்க. இதுவரை சொன்னது வந்து பொது பலன்கள். இனிமேல் சொல்ல போகிறது பார்த்தா தசா புத்தி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து மிதுன லக்னம், சூரிய திசை புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிதுன லக்னத்தில் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் வரார். ஸோ 10ல் வரும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னா மேஜராக வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது நிறைய ட்ராவல் இருக்கும். ஸோ 3-9 நாள் நிறைய ட்ராவல்கள், நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு, புதிய வெளிநாடு ஒப்பந்தங்கள், வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் வந்து அந்த ஒப்பந்தங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையவே இருக்குது. மிதுன லக்னம் சந்திர தசாபத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல தொழில் ரீதியான விஷயம், நல்ல வாய்ப்புகள், அதுக்கப்புறம் பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வாரத்தின் இறுதி பகுதியில் கொஞ்சம் சின்ன செலவுகள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மிதுன லக்னம் செவ்வாய் தசாபத்தி அந்தரங்கள் இருக்கவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னும்போது உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து 8லிருந்து அது 6ஆம் அதிபதி வேலை சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துங்க. யாராச்சும் நமக்கு அவப்பேர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்,
கடன் வாங்கியிருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி உறவுலையும் பார்த்திங்கன்னா தேவையில்லாத மன உளைச்சல்கள், தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள் வர்றதுக்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஏன்னா வந்து செவ்வாய் உச்சமாக இருக்கிறது செவ்வாய் சுயசாரத்தில் போகும்போது கண்டிப்பாக அந்த பலன்களை கொடுத்துட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. அதுக்கப்புறம் மீதம் லக்னம் ராகு தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க எப்படி இருக்கும். ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10லிருந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஏன்னா வந்து ராகு புதனுடைய சாரத்தில் போகும்போது புதன் நீச்சமாகும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்தும் தாயார் சம்மந்தமான விஷயங்களுக்கு வந்து கொஞ்சம் மன உளைச்சலோ டென்ஷனோ வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நரசிம்மர் வழிபாடு ரொம்ப சிறப்பு இந்த காலகட்டத்தில். இது வந்து ஒரு 20 நாள் தான் இருக்கும், அது 20-25 நாள் சரியாயிடும். ஸோ அதனால் வந்து நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள், சிறப்பான பலன்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அது வந்து நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னம் குரு தசா புத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கும். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11 குரு சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல லாபங்கள் எல்லை தந்துடுறார். ஸோ அது நல்ல லாபங்களையும் நல்ல வெற்றிகளையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஏன்னா வந்து குரு சுக்கிரனுடைய போது பெரும் பணம் ரொட்டேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்களே அள்ளித்தரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னம் சனி தசா புத்தியாந்திரங்கள் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும். ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா 9லிருந்து ராகுடைய சாரத்தில் தொழில் ரீதியான விஷயம் நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கான பிரயாணங்கள் நல்லாயிருக்கும். வெளிநாட்டில் இருக்கும் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அதே நேரத்தில் வந்து சனி வந்து 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் கவனமும் தேவை. தந்தை சார்ந்த உடல் சார்ந்த விஷயங்கள், அப்பாவுடைய உடம்பு சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும். வெளிநாட்டில் இருக்கணும் சின்ன ஸ்ட்ரெஸ் வந்து ஏன்னா வந்து அந்த ஒரு பிரச்சனை வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். பட் வருமானங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பட் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறதை அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா 8ஆம் அதிபதியின் போது அந்த ஒரு விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்தே ஆவார். அதுக்கப்புறம் வந்து மிதுன லக்னம் புதன் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ அதில் வந்து என்னென்னா 10 வந்து புதன் நீச்சமாகும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனம் தேவை. அம்மா கிட்ட பேசும்போதோ வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ அதனால் சின்ன மன உளைச்சல் மனக்காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த வீடு பத்திரங்கள் வீடு விற்பனை இந்த மாதிரி விஷயங்களையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இதெல்லாம் வந்து ஒரு 20-25 நாள் தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். அதனால் ரொம்ப போட்டு அலட்டிக்க வேணாங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் மிதுன லக்னம் கேது தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு திங்கள் செவ்வாயில் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்லாயிருக்கும். ஸோ இருந்தாலும் வந்து நாளில் கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக ஏற்படும். தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களை சின்னதாக ட்ரீட்மெண்ட் ஏற்படலாம். ஸோ ட்ரீட்மெண்ட் போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. குடும்பத்திற்கு வந்து தேவையான ஒரு சின்ன கடன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ கடன் கிடைக்குமானால் கண்டிப்பாக வந்து ஒரு புதன் வியாழனில் வந்து கண்டிப்பாக கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் மிதுன லக்னம் ஏன்னா வந்து அது கேதுவும் புதனும் தசா வரும்போது கண்டிப்பாக சின்னதாக ஒரு கடனை வாங்க வச்சிருன்றது தான் உண்மையான விஷயம். மிதுன லக்னம் சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சுக்கிரன் வந்து 12 மற்றும் 5ஆம் அதிபதியாக இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல விஷயங்கள் நடக்குமானால் கண்டிப்பாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளோட வெளிநாடு கல்வி போகணுன்னு இருக்கவங்களுக்கு அது நடக்கும். ஸோ நிறைய ஒரு பெரிய லெவலில் வரணுங்கிற எண்ணங்கள் குழந்தைகளுக்கு ஏற்படும். ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பு. சில பேருக்கு வந்து ஆன்மீக பிரயாணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சுக்கிரன் வந்து செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது அது 8ல் இருக்கும்போது சில நேரங்களில் வந்து அந்த மன உளைச்சல்களை குழந்தைகளால் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து ஒரு மேட்ரு ஆஃப் ஒரு இந்த வாரம்னு வச்சுப்போமே, இந்த வாரம் மட்டும் குழந்தைகள் கொஞ்சம் சின்ன அவங்க பேசுகிறது பழகிறதுனால நமக்கு சின்ன ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்பும் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து பிரார்த்தனை பண்ணும் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கடகராசிக்கு வந்து எப்படி இருக்கும் போது உங்களது ராசியாதிபதி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 9ல் இருக்க நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதும் தந்தை சார்ந்த உறவுகளால் கொஞ்சம் போய் பார்க்குறது இந்த மாதிரி அப்பாவை பார்க்குறதெல்லாம் நடக்கும். திங்கள் செவ்வாயில் புதன் வியாழனில் வந்து நல்ல ஒரு தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து முனைப்பாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் வாரத்தின் இறுதி பகுதி வெள்ளி சனி நல்ல அற்புதமாக சந்தோஷமாக குதூகலமாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து 2ஆம் அதிபதியான சூரியன் வந்து 9ல் இருக்கும்போது நல்ல பிரயாணங்கள் மேற்கொள்வது அப்பா சார்ந்த உறவுகளால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சூரியன் சனியுடைய சாரத்தை போகும்போது சில நேரங்களில் சின்ன மன உளைச்சல்களை ஒரு 15ஆம் தேதிக்கு மேலே ஏற்படுத்தும். அதனால் அந்த டைமில் மட்டும் குடும்பத்தில் வந்து சின்ன சலசலப்புகள் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இதெல்லாம் மேட்ராக ஒரு 10 நாள் தான், ஓகேங்களா? அதனால் வந்து 10 நாளாக ஒரு 10 நாள் 12 நாள் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க குடும்பத்துக்காக. அது மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனம். ஏன்னா வந்து அது நடைமுறையில் வந்து சூரியன் வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது அது வந்து
சனி வந்து 8ல் இருக்கின்ற அந்த 8ல் வரார் சனி. ஸோ நட்சத்திராதிபதி வந்து 8ல் போகும்போது நடைமுறையில் நிறைய டென்ஷன்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. ஸோ அதை பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் நீச்சமாகிறார். ஸோ நீச்சமாகி அதுவும் சனியுடைய சார்த்தமும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்பா சார்ந்த உறவுகள் கொஞ்சம் நம்மளை வந்து படுத்தி பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளியில் வட்டாரத்தில் வந்து நம்ம சில பேர் கேவலமாக பேசலாம். ஸோ தாயார் சம்மந்தமான உறவுகள் வந்து நம்மளை வந்து ஏதாச்சும் ஏளனமாக பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இளைய சகோதரர் சார்ந்த விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஸோ அதனால் வந்து பிரயாணங்கள் மேற்கொள்ளும் போது ரொம்ப ரொம்ப கவனம் தேவைங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுவும் 9ஆம் இடம்னும் போது அப்பா வயதை ஒத்தவர்கள் நம்மளை அவமானப்படுத்துவதற்கான வாய்ப்பு, வெளிநாட்டில் இருக்கணும் சின்ன மன உளைச்சலோ, நான் வந்து இங்கே மாட்டிக்கிட்டேன் என்னடா அதுன்னு சொல்லிட்டு ஒரு டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. 4ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 4ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து 4 மற்றும் 11ஆம் தேதி 8ல் இருக்கும்போது நிறைய ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸுகள், நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள், தாயார் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். கொஞ்சம் பார்த்துங்க. ஏன்னா 8ல் ஒரு கிரகங்கள் இருக்கும்போது அதீதமான ஒரு ஆசைகளை தூண்டிவிட்டு அது நடக்கலைங்கிறத வந்து ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தும். இல்லைனா அதீதமான ஒரு ஆசைகளை வந்து அவர் கொஞ்சம் அகலக்கால் வச்சு நம்ம அதில் போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு காலகட்டங்கள். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு கடகத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 7ல் வந்து உச்சமாக இருக்கும்போது நல்ல ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. தொழில் ரீதியான விஷயங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 5ஆம் அதிபதியாக இருந்து அவரே வந்து 10ஆம் அதிபதியாக வரும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து 10க்கு 8ங்கிற ஒரு கணக்கு வரணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்க. ஸோ வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் தொழிலில் மட்டும் ரொம்ப கவனம் தேவை. அதுதான் மேஜரான விஷயம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி குரு வந்து 10ல் இருக்குது. ஸோ 6, 10 தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாச்சும் பணம் கேட்டதுன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா சுக்கிரன் 8ல் போயிட்டு இருக்கும்போது அது பரணி நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து ரொம்ப கவனம் தேவை. வேலையில் வந்து நமக்கு தேவையில்லாத விஷயங்களை மற்றவங்க போட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டம் தாங்க. 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது கணவன் மனைவியினோட சின்ன சின்ன ஒரு வாக்குவாதங்கள், அவங்கவுங்க குடும்பத்தை திட்டிக்கிறது, பொருளாதார ரீதியாக வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 8ஆம் அதிபதி 8லே ஆட்சி பெற்று ராகுடைய சாரத்தில் போகும்போது அப்பா சார்ந்த உறவுலாம் நமக்கு சின்ன சின்ன மனக்காயங்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு, வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு மன உளைச்சல் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 9ஆம் அதிபதி குரு 10ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சிகள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் குரு வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் சின்ன சின்ன டே டு டே லைஃப்பில் வந்து பெரிய பணம் வரலையே, பெரிய பணம் வேணும் அப்படிங்கிற ஒரு மன உளைச்சல்களை நிறைய பேருக்கு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள் 10ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 7ல் இருக்கும்போது நல்ல லாபங்களை அள்ளித்தருவதற்கான வாய்ப்புலாம் நல்லாவே இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 9ல் உள்ள புதன் வந்து நீச்சமாகும்போது அது ராகுடைய சாரத்தில் சில நேரங்கள் வந்து பெரும் மன உளைச்சல்களை சில பேருக்கு ஏற்படுத்தும். ஐயோ என்ன பண்ண போகிறோமோ, ஏது பண்ண போகிறோமோ ஒரு டென்ஷனை ஏற்படுத்தணும்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. எதையும் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதி சுக்கிரன் 8ல் இருக்கும்போது நண்பர்கள் விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ தேவையில்லாத நண்பர்கள்ட்ட பேசாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கே தெரியுமே எவன் நல்லவன் எவன் கெட்டவன்ட்டெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து அந்த விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கொஞ்சம் அந்த மது சம்மந்தமான விஷயங்களை வெளியில் போய் சாப்பிடாம வீட்டை வச்சு சாப்பிடுங்க. ஏன்னா இது தேவையில்லாத ஒரு மன உளைச்சல், ஒரு அவமானங்களை ஏற்படுத்தும் போது இந்த மாதிரி விஷயங்களை அந்த நண்பர்களோடு கூடுவதை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா மது மட்டும் இல்லை, சூது இந்த மாதிரி விஷயங்களும் நம்மளை படுத்தி எடுத்துரும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேங்களா? ஸோ அது மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தான். நல்ல விஷயங்கள்லாம் வந்தோம்னா நல்ல ஒரு பிரார்த்தனை தாங்க. இப்போ இது அடுத்தது பார்க்குறது வந்து இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்கள். ஸோ பொது பலன்கள் வந்து இதுவரை பார்த்துருக்கோம். இனிமேல் பார்க்குறது வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இப்போ தசாபுத்தி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா கடக லக்னம். ஸோ கடக லக்னத்துக்கு சூரிய தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னும்போது சூரியன் பார்த்திங்கன்னா 9ல் போகிறார். ஸோ அது வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது அது 8ல் இருக்கும்போது அப்பா சார்ந்த உறவுகளாக நமக்கு டென்ஷன் இருக்கும். குடும்பத்தில் வந்து அப்பா வயதை ஒத்தவர்களால் நமக்கு ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கலாம். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஒரு 10-12 நாளைக்கு. அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3ஆம் அதிபதி அதாவது சந்திர தசாபுத்திகள், அதாவது சந்திரனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நாள் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு திங்கள் செவ்வாயில் வந்து நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள், அதுக்கப்புறம் தொழில் வாய்ப்புகளுக்காக நிறைய ஸ்டெப்ஸ் எடுப்பீங்க. ஓகேங்களா? வேலைக்கு போகிறவங்களுக்கு கொஞ்சம் முனைப்பாக ஒரு விஷயத்தையும் பண்ணணுங்கிற ஒரு எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அதுக்கு வாரத்தின் இறுதியில் வந்து ரொம்ப சிறப்பான பலன்கள், ரொம்ப சந்தோஷமான பலன்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அது நல்ல விஷயந்தான். கடக லக்னம் செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்போது செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதி.
ஸோ 10ஆம் அதிபதி மற்றும் 5ஆம் அதிபதியாக இருந்து அவர் 7 இருக்கும்போது நல்ல ஒரு விஷயங்கள், நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதியாக செவ்வாய் வரும்போது தொழில் நல்ல லாபங்கள் இருந்தாலும் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா 5ஆம் அதிபதியாக வரும்போது அது செவ்வாய் திசை நடக்கும்போது தொழில் பண்ணுறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து அதீதமான லாபங்கள் வருதுன்னு சொல்கிறதுக்காக கொஞ்சம் அகலக்கால் வைக்கிறது, நமக்கு தகுதிக்கு மீறிய ஒரு பெரிய கடன்களில் போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். கடகலக்னம் ராகு தேசா புத்தியாந்திரங்கள் எப்படி இருக்கும். ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9லிருந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது புதன் வந்து அங்கே நீச்சமாக இருக்காருங்க. ஸோ அதனால் வந்து வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப டென்ஷன், ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா நீச்சம்ங்கிறது வந்து நமக்கு நிறைய மன காயங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இளைய சகோதர சார்ந்த விஷயங்கள் வெளியூரில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு சின்ன சின்ன மன உளைச்சல்களையும் மன காயங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதுதான் வந்து பெரிய ப்ராப்ளம். அது கொஞ்சம் பார்த்துருக்கணும். 10ஆம் அதிபதி, ஸோ 10ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருந்தால் அவர் 5ஆம் அதிபதியாகவும் இருக்கும்போது தொழில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. ஸோ அதனால் பார்த்து நடக்க வேண்டிய ஒரு விஷயந்தான் செவ்வாய் தசாபத்தினா. ராகுவும் அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடக லக்னம் குரு தசாபுத்தியந்திரங்கள் எப்படி இருக்குது அப்படின்போது குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதியாக வருகிறார். ஸோ 6 மற்றும் 9ஆம் அதிபதியாக இருக்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் வரும்போது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பெரிய வருமானங்கள், வெளிநாட்டில் வேலை செய்வர்களுக்கு வந்து பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி வந்து நண்பர்கள் விஷயங்களில் ரொம்ப கவனம் வரும். ஏன்னா 11க்கு 8ல் வந்து இருக்கும்போது அது நண்பர்கள் விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தான். இது வந்து ஒரு சிறப்பான விஷயம் தாங்க. ஏன்னா வந்து என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும். அதில் வந்து எந்த மாற்றமும். பட் ஆனால் இதில் வந்து என்ன சுக்கிரன் 8ஆம் அந்த சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அகலக்கால் வைக்கிறதோ நண்பர்களோடு கூடி பழகும்போதோ கொஞ்சம் பார்த்து பேசுகிறது பழகிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். தொழிலில் வந்து ரொம்ப கவனம் தேவை. தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க வந்து யாராச்சும் வந்து மாய வார்த்தைகள் காட்டி உங்களை கவுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். ஸோ கடகலக்கணம் மற்றபடி கடகலகம் சனி தசா புத்தியந்திரங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது சனி உங்களுக்கு வந்து 8ல் இருக்கிற அது ராகுடைய சாதனம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதீதமாக எதையும் வந்து திங்க் பண்ணி பெருசாக பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்கு தகுதிக்கு மீறிய செயல்கள் இறங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அது ராகுடைய சாரத்தில் போகும்போது நமக்கு வந்து நிறைய மன உளைச்சலையும் ஒரு டென்ஷனையும் கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். கடகலகனம் புதன் தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்குது அப்படின்போது உங்களுக்கு வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா நீச்சமாக இருக்குது. அது 9 நீச்சமாக இருக்கும். தந்தை சார்ந்த உறவுல நமக்கு ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வருவதற்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலம் கட்டம் தான். ஸோ அது வெளிநாட்டில் இருக்கணும் பார்த்தா தேவையில்லாத மன உளைச்சலையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். இல்லை அப்பா இருந்தாருன்னா அப்பா நம்மளை வந்து ரொம்ப போட்டு பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை கொஞ்சம் வாக்குவாதங்கள் இருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இப்போ அப்பா கிட்ட வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் வந்து கேது தசாபுத்தி கடக லக்னம் கேது தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்போது கேது சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது உங்களுக்கு வந்து 3ல் இருக்கிற கேது வந்து நல்ல ஒரு முயற்சிகளில் வந்து நல்ல வெற்றியை கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் சந்திரன் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நிறைய பிரயாணங்கள் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஒரு ஈடுபாடு இருக்கும். அதுக்கப்புறம் நல்ல லாபங்களையும் நல்ல வெற்றிகளையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. அது 3ல் வந்து கேது சந்திரன் போது ஆன்மீக சம்மந்தமான விஷயங்கள் வந்து நிறைய ஈடுபாடு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நிறைய பேர் வந்து அமைதியாக போய் தியானம் பண்ணலாமா, அமைதியாக போய் உட்காரலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக இந்த திசையில் உங்களுக்கு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கடக லக்னம் சுக்கிர தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க எப்படி இருக்கும். ஸோ சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு காலகட்டம் வந்து செவ்வாயுடைய சாரத்தில் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து அதீதமான ஒரு பேராசைகள், அதீதமான ஒரு நெக்ஸ்ட் லெவல் முன்னேறணும், இப்படி இருக்கீங்கன்னு சொல்லி அவங்க ஏதோ உசுப்பேற்ற போய் நம்ம ஏதாச்சும் தவறான ஒரு ஸ்டெப்ஸ் வைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. ஸோ மற்றபடி என்னங்க என்னை பொறுத்தவரை வந்து பிரார்த்தனை. ஸோ என்ன தான் இருந்தாலும் டெய்லி ஒரு பிரார்த்தனை அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக நம்ம அடுத்த அளவுக்கு போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக. சிம்மராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னும் போது உங்களது ராசி அதிபதி சூரியன் வந்து 7லிருந்து 8க்கு போகிறாருங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்போது கொஞ்சம் அதீதமான ஆசைகள். ஸோ கணவன் மனைவியோட தேவையில்லாத ஒரு குடும்பம் சம்மந்தமான விஷயங்களோ அவங்க குடும்பத்தை திட்டுறது இவங்க குடும்பத்தை திட்டுறது இந்த மாதிரி விஷயங்களாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. இது எப்போது ஆகும் அப்படின்னும்போது இது வந்து சும்மா ஒரு 1 மந்த் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாமே சேரும். இதெல்லாம் 16ஆம் தேதியிலேருந்து அடுத்த ஒரு 15ஆம் தேதி வரை தான் இருக்கும். மற்றபடி வந்து ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இருக்காது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதியான புதன். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரும் வந்து உங்களுக்கு வந்து 8ல் போகின்றது அது நீச்சமாக போகும்போது
கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்பத்தை சார்ந்த நபர்களாலோ இல்லை நண்பர்களாலோ நமக்கு சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். ஏங்க இப்படி நெகட்டிவாக பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் பேசுனீங்கன்னா, ஒரு கிரகம் வந்து 8ல் போகும்போது கண்டிப்பாக அந்த அவமானங்களே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ கண்டிப்பாக அது நீச்சமாகும்பொழுது நமக்கு மனக்காயங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க. எதுக்கு நெகட்டிவாக சொல்கிறோம்னா, நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிப்பீங்க. சரிடா நம்ம டைம் இப்படி இருக்குது, நம்ம கொஞ்சம் அப்படியே சுதாரிச்சுக்கிட்டு இருந்துட்டோம்னா அடுத்ததில் நீங்கள் அலர்ட்டாக இருக்கிறது தான் சொல்கிறோம். நிறைய வந்து சொல்கிறாங்க, நிறைய பேர் வந்து வீடியோஸில் சொல்லும்போது நெகட்டிவாக பேசாதீங்க, பாசிட்டிவாக பார்த்து பேசுங்கன்னா. நெகட்டிவ் சொன்னால் தான் அவன் உஷாராக இருப்பான். இல்லைனா அதிகமாக சரி நான் நல்லா இருக்குன்னு சொன்னால் நடைமுறையில் நல்லா இல்லைன்னா என்ன திட்டுவான், என்ன திண்டால் சொன்னால் என்ன நடந்ததுங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கணும்னா நம்ம தெளிவாக சொல்லிடும். சரிங்களா, கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. அதுக்கப்புறம் உங்களது மூன்றாம் அதிபதியான சுக்கிரன். ஸோ மூன்றாம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்கின்ற ஒரு காலகட்டம். ஸோ 7ல் வந்து நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். நல்ல ஒரு வளர்ச்சி, முயற்சிகளில் வெற்றி கிடைப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது நிறைய வேலை சம்பந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள், வேலையில் நிறைய மாற்றங்கள் சில பேருக்கு வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 4ஆம் அதிபதியான செவ்வாய், ஸோ 4 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 6ல் இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள், நிறைய ஒரு என்ன சொல்கிற அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்கும். ஸோ வீடு சம்மந்தமான விஷயங்கள், லோன்ஸ் அப்ளை பண்ணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. சில பேருக்கு வந்து லோன் அப்ளை பண்ணிங்கன்னா உடனே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து வேலையில் நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதியான குரு. ஸோ 9ல் இருக்கும்போது 5ஆம் அதிபதி வந்து 9ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய விஷயங்கள் வந்து நல்ல ஒரு தெளிவு, நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கும், நல்ல ஒரு மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. ஸோ சில நேரங்கள் வந்து குழந்தைகள் என்ன தப்பாக இருந்தாலும் நல்ல அவங்களுக்கு ஒரு நல்ல பிரயாணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள், நல்ல ஒரு வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அது வந்து ரொம்ப நல்ல விஷயமாக தான் மாறுதுங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதுவும் சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது நிறைய வளர்ச்சிகள், நல்ல ஒரு சில பேர் வந்து ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் போவதற்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. கலைஞர்களுக்கு வந்து நல்ல ஒரு வெற்றிகள், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் சிம்ம ராசிக்கான விஷயங்களில் வந்து பார்க்கும்போது வேலை சம்பந்தமான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களது 6ஆம் அதிபதி 7 இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதில் வந்து நல்ல வளர்ச்சியும் கண்டிப்பாக ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 7 வந்து சனி ஆட்சி பலத்தோடு இருந்து ராகுடைய சாரத்தில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிகளோட வந்து சின்ன நடைமுறை சிக்கல்கள், நடைமுறையில் வந்து இந்த டே டு டே லைஃப்பில் வந்து கொஞ்சம் நெகட்டிவிட்டியாக பேசுகிறது, கத்துறது, திட்டத்துமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது சனி வந்து ராகுடைய சாரத்தில் போகும்போது எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். குடும்பங்களை திட்டி பேசிக்கிறதுலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா நமக்கு கோவம் வந்துன்னு அவங்க அப்பா அம்மா இவங்க அப்பா அம்மாலாம் பேசி திட்டுறதுங்கிறது வழக்கம்தான். யாராக இருந்தாலும் ஒரு கோவம் வரும்போது ஏதோ திட்டணும்ல. ஸோ அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்பொழுது நல்ல வெளிநாட்டு விஷயங்கள்லாம் நல்ல சிறப்பாக இருந்தாலும் சில நேரங்களில் வந்து கொஞ்சம் சின்ன மன உளைச்சல் இருக்கும். ஏன்னா வந்து அப்பா சார்ந்த உறவுகள் வெளிநாட்டில் இருக்கும்போது என்னடா அது கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி கவலையாக இருக்குங்கிற மாதிரி எண்ணங்கள் நிறைய பேருக்கு வருவதற்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9ஆம் அதிபதி செவ்வாய் 9ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 6ல் இருக்கும். வெளிநாட்டில் வேலை செய்யறவங்க வளர்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. சின்னதாக ஒரு மன உளைச்சல்னும் போது அது ஒரு சின்னது தான். மற்றபடி வந்து வளர்ச்சி இருக்குன்னா கண்டிப்பாக வளர்ச்சி கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பு. 11ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 7ல் இருக்கின்ற ஒரு காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு முனைப்பு, நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகள், காமம் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. மற்றபடி வந்து நல்ல வளர்ச்சிகள், நல்ல ஏற்றங்கள், நல்ல பிரயாணங்களால் ஒரு சிறு தூர பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 12ஆம் அதிபதியான வந்து 11ஆம் அதிபதியான புதன். ஸோ 11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீச்சமாக இருக்கும்போது நண்பர்கள் விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது வந்து பார்த்து நடந்துக்கணும். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து சின்ன மன உளைச்சலோ டென்ஷனோ வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து குடும்பத்தில் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப அவசியம். உங்களுக்கு வந்து 3 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7 இருக்கும்போது தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது நல்ல வளர்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள் பார்த்தோம். இனிமேல் பார்க்குறது பார்த்தீங்கன்னா தசாபுத்தி பலன்கள். ஸோ உங்களுடைய தசாபுத்திகளுக்கான பலன்களை இப்போ பார்ப்போம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா
ஜென்ரலாக வந்து சிம்ம லக்னத்துக்கு சூரிய தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது இப்போது உங்களது சூரியன் வந்து 8ல் போகின்ற காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். கணவன் மனைவி உறவு பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். ஏன்னா வந்து 8ல் போகும்போது அதீதமான ஒரு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். அந்த எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி இல்லைன்னும் போது கொஞ்சமாக சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்துறதுக்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் தாங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏன்னா வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்புகள், ஸோ தொடர்பு தான் ரொம்ப மெயின். இதில் வந்து பார்த்திங்கன்னா ராகு கேதுவுடைய தொடர்பு இருக்கும்போது சில நேரங்களில் வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சல்கள் ஏற்படும். ஏன்னா வந்து அது கேதுவுடைய பார்வையோ ராகுடைய சேர்க்கை இதெல்லாம் இருக்கும்போது ஒரு எமோஷன்ஸ் ஜாதியும் கூடவே புதன் வந்து நீச்சமாக வர இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. நண்பர்களாலேயோ குடும்ப உறுப்பினர்களோ சின்ன மன உளைச்சல் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. அதுக்கப்புறம் பார்த்து சிம்ம லக்னம் சந்திர தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு, நல்ல பிரயாணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சந்திரன் வந்து 11ல் வருகின்ற இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தின் இறுதி பகுதியில் வந்து நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களும் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. அதுக்கப்புறம் சிம்ம லக்னம் செவ்வாய் தசா புத்தி அந்தரங்கள் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின் போது உங்களுக்கு வந்து 4 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் ஸோ எப்படி இருக்குது அப்படின்னும் போது 4, 9 செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கின்ற ஒரு காலகட்டம். ஸோ 4, 9 வீடு சம்மந்தமான விஷயம், சொத்து சம்மந்தமான விஷயங்களில் வந்து ஒரு கடன் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஓகே ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. செவ்வாய் உச்சமாக அதோடைய சாரத்தில் போகும்போது தாயார் சார்ந்த விஷயங்கள் நல்ல உறவுகள் பலப்படும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அப்பா அம்மா கிட்ட வந்து ஒரு மரியாதை, அப்பா அம்மா சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமான விஷயங்கள் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு தான் சொல்லணும். வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் நல்ல பெயர் புகழ் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் சிம்ம லக்னம் ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 8ல் உள்ள ராகு புதனுடைய சாரத்தில் அது புதன் 8ல் இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நண்பர்கள் விஷயங்கள், குடும்ப சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. ஏன்னா வந்து புதன் நீச்சமாக இருக்கும்போது நிறைய மன உளைச்சலும் மன காயங்களையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. சிம்ம லக்னம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அந்த ராகு வந்து புதனுடைய சாரத்தில் போகிறது மட்டும் புதனே அங்கே நீச்சமாக இருக்கிறது தான் ரொம்ப ஒரு பெக்குலராக ஒரு கொஞ்சம் பேத்தட்டிக்கான விஷயம். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். சிம்ம லக்னம் குரு தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க எப்படி இருக்கும்? ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கின்ற ஒரு காலகட்டம். அதுவும் வந்து 8ஆம் அதிபதி குரு வந்து 9ல் இருந்து குழந்தைகள் சமாச்சாரங்கள் வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சல், சின்ன ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் எல்லாமே கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், ஒரு பெரும் பணம் வந்து எதிர்பார்த்திங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. வீடு சொத்துக்கள் விற்பனை இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பெரும் பணம் எதிர்பார்த்துட்ருக்கங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு, புதிய தொழில் வாய்ப்புகள்லாம் சில பேருக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னம் சனி தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கும்? சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்குது. அது ராகுடைய சாரத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து 8ல் உள்ள ராகு வந்து உங்களுக்கு நிறைய மன அழுத்தங்களையும் மன உளைச்சலும் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் விசா இந்த மாதிரி விஷயங்களில் கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் இல்லை வேலை சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். என்னென்னா பேராசைப்படக்கூடாது. ஏன்னா வந்து டே டு டே லைஃப்பில் வந்து 8ல் ஒரு கிரகம் வேலை செய்யும்போது நம்ம அதீதமான ஒரு பேராசைகளை பண்ணும்போது அதில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டம் தாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சிம்ம லக்னம் புதன் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க. ஸோ புதன் தசாபுத்தி அந்தரம் நடந்து 8ல் வந்து நீச்சமாகும்போது கொஞ்சம் மன உளைச்சலும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்துரும். வேலையில் வந்து நம்மளை வந்து சில பேர் ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா என்றைக்குமே வந்து சனி புதன் அதாவது புதன் சனியோடைய நட்சத்திரத்தில் போகின்ற காலகட்டத்தில் வந்து நம்மளை வந்து யாராச்சும் வந்து போட்டு பார்க்கறதுக்கான வாய்ப்புகள், ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள், இல்லை நீங்கள் வேறு யாராச்சும் ஏமாற்றணும்னு வச்சிங்கன்னா மாட்டி அவமானப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டம். ஸோ அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கப்புறம் சிம்ம லக்னம் கேது தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி வந்து கேது வந்து சந்திரனுடைய தசாவில் இருக்கும்போது கொஞ்சம் ஆன்மீக சுற்றுலா பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஏன்னா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் போகின்ற காலம் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள். அதுவும் வந்து குடும்பத்தில் வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சி, ஏன்னா 2ல் உள்ள கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மன உளைச்சிகள், ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷனை உருவாக்குங்கிறது எந்த வித மாற்றங்களை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய பார்வை இருக்கும்போது அப்பா சார்ந்த விஷயம் நிறைய கேள்விகள் இருக்கும். நிறைய கேள்விகள் கேட்பீங்க. ஸோ கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு காலகட்டம் தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த புதன் வியாழன் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையில்லாத பெரும் பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுலாம் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் சிம்ம லக்னம் சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்னு போது 3 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து
ஏழில் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. தொழில் வந்து புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள், புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருந்தால் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக சிறப்பான பலன்களை கண்டிப்பாக இருப்பாங்க. கன்னிராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசியாதிபதி புதன் 7ல் வந்து நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சல்கள், வேலையில் வந்து ரொம்ப கவனம் தேவை. ஸோ தேவையில்லாத ஒரு மன உளைச்சலும் பிரச்சனைகளை ஏற்படுத்துங்கிறதுல எந்தவித மாற்றமும் இல்லை. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள், வேலை சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து அது மேஜராக வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது உங்களுக்கு வந்து மன உளைச்சலை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து மன உளைச்சல் வரும். மாமியார் சம்மந்தமான விஷயங்கள், மாமியார் வீட்டுக்கு போகிறது, மாமியார் வீட்டு குடும்பத்தாரும் நமக்கு வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டம். மற்றபடி 2ஆம் அதிபதியான சுக்கிரன், 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கிற ஒரு காலகட்டம். ஸோ இது வந்து என்ன மாதிரி விஷயங்கள் கூட 2, 9, 6, 9 வேலை விஷயங்கள் எல்லாம் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ வெளிநாடு போகணுன்ட்டு விருப்பப்படுறவங்களுக்கெல்லாம் விசா ப்ராசஸிங் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். மற்றபடி வந்து 3, 8ஆம் அதிபதியான செவ்வாய், 3, 8ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 5ல் இருக்கின்ற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆன்மீக பிரயாணங்களை மேற்கொள்ளும்போது கொஞ்சம் வந்து நம்ம வந்து அசௌகரியமாக ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. குழந்தைகளுடைய பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் வந்து நம்மளை சின்னதாக ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஸோ அது கொஞ்சம் பார்த்துருக்குங்க. கலைஞர்களுக்கு வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ மற்றபடி வந்து 4ஆம் அதிபதியான குரு வந்து 8ல் இருக்கின்ற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தாயாருக்கும் உங்களுக்கும் நிறைய மன உளைச்சல், கணவன் மனைவிக்கு நடுவில் தேவையில்லாத ஒரு மன உளைச்சலும் சங்கடங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பாக இருக்குன்னா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அம்மா வந்து அவங்களுடைய குழந்தைகள், அவங்களுடைய அடுத்த குழந்தை தம்பி அவங்களால ஒரு சின்னதாக ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா அவங்க பேச்சை கேட்டால் இவங்க பேச்சை கேட்டால் உங்களை திட்டுவதற்கான வாய்ப்புனா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா? மனைவிக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியில் வந்து ஏதாச்சும் பிரச்சனைகள் அவங்க குடும்பத்தாரால் வந்து உங்களை வந்து ரொம்ப அவங்க பேச்சை கேட்டு அவங்க வந்து உங்களை திட்டுவதற்கான வாய்ப்புனா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. ஏன்னா இதில் கிரகங்களும் வந்து கொஞ்சம் ஏடாகடமாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா புதனாக நீச்சமாக இருக்கிறது ரொம்ப பார்த்து நடந்துக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். ஸோ மனைவியுடைய சில பேச்சுக்கள் நம்மளை வந்து மனக்காயங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புனா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 5ஆம் அதிபதி, ஸோ 5ஆம் அதிபதியான சனி வந்து 6ல் இருக்கும்போது வேலையில் நிறைய வேலை பளுக்கள் இருந்தாலும் நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல வளர்ச்சி, நிறைய ஏற்றங்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 6ஆம் அதிபதியான சனி வந்து 7ஆம் அதிபதி சாரத்தில் போகும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல மாற்றங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு, குழந்தைகளோட வளர்ச்சிக்கும் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது கணவன் மனைவி நிறைய கருத்து வேறுபாடுகள் முன்னாடியே சொன்ன மாதிரி தேவையில்லாத விஷயங்களை மற்றவிடம் டிஸ்கஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டாங்கனாலே இந்த பிரச்சனைகள் வராதுங்கிறது தான் உண்மையான விஷயம். 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 5ல் இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஸோ அப்பா அம்மா சம்மந்தமான விஷயங்களோ, ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் தேவையில்லாத கருத்து பேதங்களும், அப்பா அம்மாட்ட சண்டை போடுறது, குழந்தைங்கிட்ட சண்டை போடுறதுமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏன்னா அது 3, 8ன்னு வந்ததுனாலே இந்த மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக ஏற்படுத்திடும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. 9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது இப்போ வேலையில் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ வெளி மாநிலங்கள் போவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அப்பா சார்ந்த விஷயங்கள், அப்பாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இல்லைனா அவருக்கும் உங்களுக்கும் ஒரு சின்னதாக வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் நீச்சமாகும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்கள், சின்ன சின்ன மன உளைச்சல் ஏற்படுது, மன காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பு தான். கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலோட. ஏன்னா உங்களுக்கு ராசி அதிபதி வந்து நீச்சமாக இருக்கும்போது மன உளைச்சல் இருக்கும்போது மெடிடேஷன், சாண்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. யாராச்சும் வந்து ஆசை வார்த்தை காட்டி உங்களை ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இப்போ வந்து இதுவரை பார்த்து வந்து பொது பலன்கள், இனிமேல் பார்க்க போது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ தசாபுத்தி பலன்கள், ஸோ இதில் வந்து கன்னி லக்னம், சூரிய தசாபுத்தி அந்தரங்கள் இருக்கவங்க எப்படி இருக்கும் அப்படின்னும்போது சூரியன் 12ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 7ல் போகும்போது நிறைய கணவன் மனைவிக்கு நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான, பிரிஞ்சு வேறு ஊர் போய் பிரயாணம் பண்ணிட்டு வர்றது, வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அது சில பேருக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் கன்னி லக்னம் சந்திர தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்கணும் போது அவங்களுக்கு வந்து வாரத்தின் முற்பகுதியில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். திங்கள் செவ்வாய் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே ஏற்றமாக பெரிய லாபங்களை தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கன்னி லக்னம் செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கணும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 3, 8ஆம் அதிபதியாக உங்களுக்கு தசாதிபன் இருக்கும்போது அது வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகளால் மன காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த வாரத்தின் இறுதி பகுதியில் வேலை சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் தான். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. கன்னி லக்னம் ராகு தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து
உங்களுக்கு வந்து தொழில் ரீதியான விஷயம் சின்ன சின்ன மன உளைச்சல்கள் மன காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் புதன் வந்து 7லேயே வந்து நீச்சமாக இருக்கும்போது பார்ட்னர்ஸ் வந்து உங்களை தவறாக நினைக்கிறது தவறாக பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் ஒரு மன உளைச்சல் கஸ்டமர்ஸ் வந்து யாராவது நம்மளை திட்டுவாங்க, ஸோ அவங்க பேசுகிறது கேட்டு நம்ம மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அது கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் கன்னி லக்னம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் வந்து அது ராகு திசை நடக்கிறவங்க ஒரு பெருசாக பாதிப்பு இருக்குன்றதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வேறு ஒன்றும் இல்லை. கன்னி லக்னம் குரு தசா புத்தி அந்தரங்க நடக்கிறவங்க எப்படி இருக்கணும்? குரு 4 7ஆம் அதிபதி குரு வந்து 8ல் இருக்கும்போது அம்மா விஷயத்தையும் சரி ஒய்ஃப் விஷயத்தையும் சரி வெளியே வட்டார பழகணும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பெரும் பணம் சம்மந்தமான விஷயங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ அதில் வந்து நமக்கு ஒரு மன உளைச்சலும் வேலை செய்பவர்களுக்கு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். செய்கிற வேலையில் வந்து பார்த்திங்கன்னா பணம் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறவங்களா இருந்தால் அந்த பணத்தை வந்து ஹேண்டில் பண்ணி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு பெரிய மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் கன்னி லக்னம் சனி தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க எப்படி இருக்கும்போது சனி வந்து 6ஆம் அதிபதியாக இருந்து 7 இருக்கும்போது அது நல்ல வளர்ச்சி இருக்கும். வேலையில் நல்ல ஏற்றங்கள் சனி நல்ல ஒரு ஆட்சி பலத்தோடு இருந்து 6ல் இருக்கும்போது கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ ஒரு நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் கன்னி லக்னம் புதன் தசாபுத்தி அந்தரங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் ஏன்னா புதன் நீச்சமாக இருக்கனால உங்களுக்கு தேவையில்லாத மனக்கலக்கங்கள் மன காயங்கள் வருவதற்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் தாங்க. ஸோ கன்னி லக்னம் கேது தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுக்கு ராசியிலே கேது இருந்து சந்திரனுடைய சாதத்தில் இருக்கும்போது திங்கள் செவ்வாய் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். கடன்கள் வாங்குறத கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. சில பேருக்கு வந்து தேவையில்லாத விஷயங்களுக்கு மன உளைச்சல்களோ இல்லை ஒரு ட்ரீட்மெண்ட்டோ தேவலாம். ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்களோ மெடிடேஷன் சாண்டிங் பண்ணும்போது இது வந்து ரிலீஃப் ஆகிறதுக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது. ஸோ கன்னி லக்னம் சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க எப்படி இருக்கணும்போது 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது வேலையில் நிறைய பிரயாணங்கள் இருக்கும். வேலையில் வந்து வேலை மாற்றத்தால் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு வெளிநாட்டில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அப்பா சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் இருக்க வில்லங்கங்கள் தீர்ந்து அதனால் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கே இருக்கிறார் அப்படின்போது 5ல் இருக்கார். ஸோ 5ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்போது 8ஆம் அதிபதி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு வந்து 1 8 மற்றும் 5ல் இருக்கும்போது என்னென்ன குழந்தைகள் விஷயங்கள் சின்ன மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து சின்னதாக ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராது. பட் இருந்தால் குழந்தைகள் விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். கொஞ்சம் கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. மற்றபடி வந்து கலைஞர்களுக்கு வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சல் வருவதற்கான நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்துக்கணும். என்றைக்குமே வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து செல்ஃப் தனக்குத்தானே வச்சுக்கிறதுங்கிறது வந்து அவங்களோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து எந்த மூமெண்ட்டாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நான் ஏதோ சொல்லிட்டேன் செஞ்சிட்டேன்னு போகாமல் யோசிச்சு பண்ணுங்கள். அதே போல் 2ஆம் அதிபதி செவ்வாய். ஸோ உங்களுக்கு வந்து 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து என்ன மாதிரி விஷயங்களில் வருவார் அப்படின்போது 2 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா 4ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சிகளை கொடுத்துருவா. புதிய நிலபுலன்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அது ரொம்ப சிறப்புங்க. ஸோ 2 7 4 9 நல்ல ஒரு அந்த வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அது சிறப்பான ஒரு விஷயந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் பூர்வீக சொத்துக்கள் ஏதாச்சும் வரணும் அப்படின்றதுனாலும் கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுலேயுமே ரொம்ப நல்ல விஷயம். புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகங்களும் ரொம்ப நல்லா இருக்குது. 3ஆம் அதிபதியான குரு. ஸோ 3 6ஆம் அதிபதியான குரு வந்து 7ல் இருக்கும்போது நிறைய மாற்றங்கள் வேலையில் நிறைய மாற்றங்கள் பெரிய வளர்ச்சிக்காக பெரும் பணத்தோட ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதியான சனி வந்து 5ல் இருக்கும்பொழுது தாயார் சார்ந்த விஷயங்கள் மற்றும் நிலபுலன்கள் வண்டி வாகனம் சார்ந்த விஷயம் நல்ல பெரிய வளர்ச்சி பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல வெற்றிகளை தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. சில பேர் வந்து குழந்தைகளோட வளர்ச்சியை நிறைய செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. குழந்தைகளோட வளர்ச்சியும் ரொம்ப அபரீதமாக இருக்கும்ன்றது தான் உண்மையான விஷயம். அது ரொம்ப சிறப்பான விஷயம். 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றுக்கு நல்ல லாபங்கள் பெரும் பணத்தோட ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் அது வந்து 8ஆம் அதிபதியுடைய சாரத்தில் போகும்போது வேலையில் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து 8ஆம் அதிபதினும் போதே நமக்கு என்ன மாதிரி விஷயங்களை கொடுத்துருன்னா வேலையில் வந்து கொஞ்சம் மன உளைச்சல்களையும் வேலை பலுக்களையும் அதிகமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதி வந்து செவ்வாய் வந்து 4ல் இருக்கும்போது நல்ல ஒரு சந்தோஷங்கள் குதூகலங்கள் வெற்றிகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். சில பேருக்கு வந்து சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் வீட்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும். புதிய வண்டி வாங்குறது வாகனங்கள் வாங்குறது இடம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தாயாருக்கும் உங்களுக்கு இந்த கருத்து வேறுபாடு ஏதாச்சும் அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப சிறப்பாக இருக்குது.
அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி சுக்கிரன். 8ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகளோட விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். குழந்தைகளோட விஷயங்கள் சின்ன சின்ன மனக்கசப்புகள் வந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கணும். கொஞ்சம் பார்த்துக்கணும். கலைஞர்களுக்கு வந்து தேவையில்லாத ஒரு மனக்குறைகள் அப்பப்போ வந்து போகும். ஸோ அதனால் கொஞ்சம் அதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. இதெல்லாம் ஒரு மாத கிரகங்கள் இதெல்லாம் கொஞ்சம் வேகமாக போகும்போது நமக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் வராதுங்கிறத பார்த்துக்கணும். ஏன்னா அது வந்து வரும் போகும், அவ்வளோதான், லிட்டில் பிட். அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான புதன். ஸோ 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் நீச்சமாகிறது. ஸோ அதுவும் வெளிநாட்டில் இருக்கவங்க, வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு மன உளைச்சல்கள் வரும். தந்தையாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அதனால் ஒரு சின்ன மனசலனங்கள், சில நேரங்களில் அப்பாவுக்கும் உங்களுக்குமே கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரும்போது அதனால் ஒரு மனக்காயங்கள், ஒன்றும் மனக்காயங்களோ இல்லை அப்பாவுக்கு ஏதாச்சும் உடம்புக்கு வந்து அது கொஞ்சம் அந்த ட்ரீட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் ஏற்படலாம். சில பேர் கடன் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்பா சார்ந்த விஷயங்கள், அப்பா சார்ந்த கடன் சம்மந்தமான விஷயங்கள் சின்ன மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து அந்த லீகல் சம்மந்தமான விஷயங்கள், கொஞ்சம் பாஸ்போர்ட், விசா சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. ஏன்னா வந்து புதன் அங்கே நீச்சமாக இருக்கணும். அதனால் சின்னதாக ஒரு மன உளைச்சல்கள் ஏற்படுத்தும். மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராது. அந்த ஒரு மன உளைச்சலுங்கிறது வந்து உங்களுக்கு டென்ஷனை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மற்றபடி தொழில் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் அற்புதமாக இருக்குங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தின் ஒரு வியாழன் வெள்ளி மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 11ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 11ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் போகின்ற காலகட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, அடுத்த கட்டத்திற்கு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் சில பேருக்கு இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். நண்பர்களுடைய உதவி, நண்பர்கள் வந்து ஏதாவது லோன்ஸ் கேட்டிருந்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் சூரியன் வந்து முதலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியுடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்துருவார். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வேலையில் மட்டும் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கும். வேலையில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். என்னங்க அது இவ்வளோ வேலைங்கிற மாதிரி கொஞ்சம் சில பேருக்கு வந்து மன உளைச்சலும் கண்டிப்பாக இருக்கும். அது வந்து மாற்றமில்லை. எல்லாமே சிறப்பு தாங்க. இதுவரை பார்த்தது பொது பலன்கள் பார்த்தோம். ஸோ இனிமேல் பார்க்குறது தசா புத்தி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து துலா லக்னம், சூரிய தசா புத்தி அந்தரங்கள் இருக்கிறவங்க எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து உங்களுக்கு 6ல் இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் வந்து சூரியன் வந்து சனியுடைய சாரத்தில் வந்து மேஜராக ட்ராவல் பண்ணுவார். ஃபஸ்ட்டு குருடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஒரு வெற்றிகளும் சிறப்பாக ஒரு 3 நாள் வந்து ரொம்ப சிறப்பாக. அந்த 3 நாளைக்கு அப்புறம் சனியுடைய சாரத்தில் போகும்போது வேலை சம்மந்தமான விஷயங்கள், வேலைகள் அதிகமாக வேலை பலுக்கள் இருக்கும். சும்மா வந்து என்னங்க அது இவ்வளோ வேலை பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இருக்குங்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு கடன்கள் அடைபடுவதற்கான வாய்ப்புகள், ஒரு கடனை வந்து தீர்க்கிறதுக்கான வாய்ப்புகள், அதுக்கான பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துலா லக்னமாக சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறது வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தின் இறுதி பார்த்திங்கன்னா வெள்ளி சனி மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ஸோ அந்த டைமில் வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சல் வந்து போகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய பேருக்கு. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க எப்படி இருக்கும்? ஸோ செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மற்றும் 7ஆம் அதிபதியாக இருந்து அவர் 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அம்மாவுடைய வருகை சில பேருக்கு சந்தோஷப்படுத்தும். ஸோ அம்மா இங்கே வெளியூரில் இருக்காங்க, உங்களை வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாமே நல்லாயிருக்கு. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏதாவது லேண்டு கிண்டு வாங்கணும், வீடு வாங்கணும்னு அந்த திட்டங்கள்லாம் மேற்கொண்டு அதனால் அது அடைவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கின்றதான் உண்மையான விஷயம். ஸோ நல்ல விஷயம் தாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாரெல்லாம் துலா லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கும் அப்படின்னா ராகு வந்து 6ல் இருந்துக்கும்போது அது புதனுடைய சாரத்தில் வேலையில் தேவையில்லாத ஒரு மன உளைச்சல்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதில் வந்து வெளிநாட்டில் இருக்கவங்களாம் வந்து சின்ன சின்ன மன உளைச்சல்கள், அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா அது வந்து ராகு வந்து புதனுடைய சாரத்தில் போய் புதன் வந்து நீச்சமாக போகும்போது அது சின்ன மன காயங்களை ஏற்படும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேலையில் இருக்கவங்க பிரயாணங்களிலும் கூட கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போங்க. இதெல்லாம் ஒரு மாத கிரகங்கள், புதன்றது மாதகிரகம் ஒரு 20-25 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் சரியாடுங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுவும் கொஞ்சம் வேகமாக ட்ராவல் ஆகிற கிரகன்றனால இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து துலா லக்னம் குரு தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க எப்படி இருக்கும்? ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மற்றும் 3 மற்றும் 6ஆம் அதிபதியாக இருந்து அவர் 7ல் இருக்கார். ஸோ 3, 6, 7 என்பது கொஞ்சம் கணவன் மனைவியில் சந்தேகங்கள் நிறைய பேருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்களை கொடுத்தாலும் கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து பொருளாதார ரீதியிலேயே கொஞ்சம் சந்தேகங்கள் ஏற்படுறது, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குழந்தைகள் விஷயத்துக்காக நிறைய பேர் வாக்குவாதங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. ஓகேங்களா? சந்தேகம்லாம் இருந்தால் தூங்கவே முடியாது, பார்த்துக்கோங்க. ஸோ அது பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா துலா லக்னமாகிறது சனி தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க எப்படி இருக்கும்? ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
இருக்கிறது வந்து 5ல் இருக்கார். ஸோ 5லேருந்து 6ஆம் அதிபதி சாரத்தில் இருந்து குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆன்மீக பிரயாணங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. சொத்துக்கள் சில பேருக்கு பெரிய சொத்துக்கள் வாங்குவதற்கான அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். துலா லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரம் நடக்கணும் எப்படி இருக்கும். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா 9 மற்றும் 12ஆம் அதிபதி ஒரு 6ல் நீச்சமாக இருக்கும்போது வெளிநாட்டில் வேலை செய்கிறவர் வெளி மாநிலங்களில் வேலை பார்ப்பவர்கள் கொஞ்சம் மன உளைச்சலும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்துரும். அப்பாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து வெளிநாட்டில் இருக்கும் சின்னதாக அவமானங்கள் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ நம்மளை வந்து மதிக்க மாட்டேன்றாங்க இந்த கண்ட்ரியில். வெளி மாநிலங்களில் இருக்கவங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சல் வருவதற்கான இதெல்லாம் வந்து மேட்டர் ஒரு 15-20 டேஸ் தான். அதுக்குள்ளே அந்த புதன் மாறிச்சுன்னா சரியாயிடும். அதுவரை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. அதுவும் வந்து புதன் வந்து போகிறது வந்து உத்திரட்டாதியில் போகும்போது சில நேரங்கள் வந்து குழந்தைகள் விஷயங்களில் வந்து டே டு டே லைஃப்பில் வந்து குழந்தைகளையோ இல்லை வேலைப்படுக்கள் காரணமாக ஒரு சின்ன மன உளைச்சலோ மனக்காயங்களும் நிறைய பேருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுதான் உண்மை. ஓகேங்களா. துலா லக்னம் கேது தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க நல்லா இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். வெளி மாநிலங்களுக்கு போகிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து தூக்கம் வராமல் சில பேர் கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாரத்தின் இறுதி பகுதி வெள்ளி சனி மட்டும் கொஞ்சம் மன உளைச்சல் ஜாஸ்தி இருக்கும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். துலா லக்னம் சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கும்போது சுக்கிரன் வந்து உங்களுக்கு 8ஆம் அதிபதியாகவும் இருந்து அவர் வந்து உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களை நினச்சி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவீங்க. ஆன்மீக பிரயாணங்கள் மேற்கொள்ளும்போது கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ மற்றபடி ஒன்றும் பெருசாக இல்லை. ஏன்னா 8ஆம் அதிபதி போது யாராக இருந்தாலும் துலா லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க அகலக்கால் வைக்கக்கூடாது. ஏன்னா ஆசைகளை தூண்டி பெரிய பெரிய எய்மை கொடுக்குறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம தகுதிக்கு மீறி ஒரு சில விஷயங்களை இறங்கி அப்புறம் கடனில் மாட்டுறதுக்கான வாய்ப்புகள், கடன் பிரச்சனை, அப்புறம் அந்த கடன் அடைக்கிறது ஒரு 5 வருஷம் 6 வருஷம் போராடுற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றவை எல்லாமே சிறப்பு தான். ஸோ என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரார்த்தனை சிறப்பான ஒரு பலனை கொடுக்குங்க. டெய்லி வந்து ஒரு பிரார்த்தனை வந்து ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து பிரார்த்தனை பண்ணும்போது அந்த இறைவனை நம்ம ஒன்றி வந்து பிரார்த்தனை பண்ணும்போது மனதும் இறைவனும் கலக்கும் போது ஒரு சிறப்பான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ பிரார்த்தனை கண்டிப்பாக பண்ணுங்கள். விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி செவ்வாய் 3ல் வந்து உச்சமாக இருக்கார். ஸோ அப்படி இருக்கும் அப்படிங்கும்போது 6-3 போது வேலையில் நிறைய மாற்றங்கள். வேலையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி வந்து அலைச்சல்கள், சிறு ஒரு பிரயாணங்கள், சின்ன சின்ன பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான நிறைய பேர் வந்து வேலை சேஞ்ச் பண்ணலாமாங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும். சில பேருக்கு வந்து கடன்கள், புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக புது கடன் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ உடம்பை கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்த்துக்கணும். ஸோ அதுவும் வந்து முக்கியமான விஷயம். ஏன்னா 6ஆம் அதிபதி வலுத்துருக்கும்போது கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் படுத்துகிற மாதிரி விஷயங்கள் சில பேருக்கு ஏற்படும். ஸோ அதனால் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2ஆம் அதிபதி. ஸோ 2 மற்றும் 5ஆம் அதிபதி குரு வந்து 6ல் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வேலையில் நிறைய மன உளைச்சலும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் நிறைய பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் போடுற விதை கண்டிப்பாக ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பெரும் பணம் வர்றது, குடும்பத்துக்காக கொஞ்சம் கடன் வாங்குறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சில பேருக்கு இருக்குங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 3ஆம் அதிபதி 4ல் இருக்குது. ஸோ 3ஆம் அதிபதி 4ல் இருந்தாலே வந்து தாயார் சம்மந்தமான விஷயம் சின்ன சின்ன மன உளைச்சல்கள் இருக்கும். சில பேருக்கு வந்து வீடு விற்று ஒரு பெரும் பணம் வர்றது, வண்டி விற்று ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ 4ஆம் அதிபதி வந்து ராகுடைய சார்ட்ட போகும்போது வீடு சொத்துக்களால் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு. ஒரு வீடை விற்று இன்னொரு வீடு வாங்குறது, ஒரு இடம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அம்மா கிட்ட வந்து சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் சில பேர் இருக்கும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளோட ஏற்றங்கள், குழந்தைகளோட வளர்ச்சியும், அது மட்டும் பெரும் பணம் வந்து பசங்க சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாமல் 5ல் உள்ள ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தைகள் வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுதுக்கான சில நேரங்களில் வந்து குழந்தைகளால் ஒரு சின்ன சின்ன மன உளைச்சல்களும் சில பேருக்கு இருக்கும். ஏன்னா வந்து அது புதனுடைய சாரத்தில் போய் புதன் இப்போ நீச்சமாக இருக்கனால ஒரு 15-20 நாட்கள் குழந்தைகளுடைய செயல்பாடுகளோ நம்ம சின்ன சின்ன மன உளைச்சலை கொடுத்துரும். சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களாலும் வந்து சின்ன சின்ன மன உளைச்சல் சில பேருக்கு வரும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான செவ்வாய் 6ஆம் அதிபதி செவ்வாய் 3ல் இருக்கும்போது கடன்கள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருங்க. உடல் ரீதியான விஷயம், நல்ல எக்ஸசைஸு, யோகா, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சில பேர் வேலை மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 7ஆம் அதிபதி சுக்கிரன் 4ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு. கணவன் மனைவி சேர்ந்து ஒரு வண்டி வாகனம் வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளுக்கு பிளான் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயம். 8ஆம் அதிபதியான புதன் 5ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய நடவடிக்கைகள் கொஞ்சம் பார்த்துருக்கோம். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் வந்து முரட்டுத்தனமான வேண்டுதல், அதனால் கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படுத்தும். தேவையில்லாத ஒரு பயத்தை ஏற்படுத்தும். சாமி இப்படி செஞ்சுருமா, சாமி கண்ணை குத்திடுமாங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் வந்து வரும்.
அதெல்லாம் ஒன்றும் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாதுங்க. ஸோ ஆன்மீக சுற்றுலாலாம் போகும்போது கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். நண்பர்கள் விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. காதல் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ காதலில் வந்து நமக்கு அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப பார்த்து நடந்துக்கணும். ஸோ நண்பர்கள் விஷயங்கள்லையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதனால் வந்து நமக்கு மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது பாதகாதிபதியாக இருந்தாலும் அது வந்து ஒரு அப்பா சம்மந்தமான விஷயம், சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அப்பாவுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எப்போதுமே இருக்கும். அது வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லைங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது இது வந்து பாதகங்கிறது இதுதான், நமக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுள் அந்த விஷயங்கள் இருக்கும். பாதகாதிபதி எங்கே இருக்காரோ அந்த மாதிரி விஷயங்களில் வந்து அதை நம்ம அங்கே தப்பு பண்ணுவோங்கிறது தான் உண்மை. இப்போது எனக்கு 2ல் பாதகாதிபதி இருக்காருன்னு வச்சுக்கோமே, என்னுடைய வாய் வார்த்தைகளால் மற்றவங்களை காயப்படுத்துவேன், விரோதம் பண்ணுவேன், அதனால் எனக்கு பாதகங்கள் ஏற்படுங்கிறது தான் உண்மை. நீங்கள் வேணால் உங்களுடைய ஜாதகத்தில் பாதகாதிபதி எங்கே இருக்கார் அதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக தெரியும். 10ஆம் அதிபதி சூரியன். ஸோ 10ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கின்ற ஒரு காலகட்டம். ஸோ 5ல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. ஸோ குழந்தைகளோட வளர்ச்சியெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன்னா 10க்கு 8ன்னும் போதே தொழில் வந்து அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது, கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள், லோன் சம்மந்தமான கவர்மெண்ட் சம்மந்தமான இல்லீகலான ஏதாச்சும் இதில் பண்ணி மாட்டிக்கிறதுக்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துங்க தொழில் ரீதியான விஷயங்களில். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் அதிபதி வந்து 5ல் நீச்சமாக இருக்கும்போது காதல் சம்மந்தமான விஷயங்களும் நமக்கு அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் தாங்க. ஸோ மற்றபடி வந்து என்னங்க ரொம்ப பார்த்து நடந்துக்கணும். இப்போது இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இனிமேல் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தசா புத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ விருச்சிக லக்னம் சூரிய தசை நடக்கணும். வந்து 9ஆம் அதிபதி ஆன சூரியன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் கண்டிப்பாக கொடுத்துடுதுங்க. பட் இருந்தாலும் சூரியன் வந்து 9க்கு 8ஆக வரும்போது சில நேரம் நிறைய மன உளைச்சலை கொடுத்துருங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள், தந்தைக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. ஸோ அது பார்த்து நடந்துக்குங்க. ஏன்னா தொழில் ரீதியான விஷயங்கள்லையும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு பிரச்சனைகளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும். ஸோ அதனால் தொழிலில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 5க்கு 10ங்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். காரணம் என்ன, அங்கே ராகு இருக்கிறார், புதன் இருக்கிறார். ஸோ புதன் நீச்சமாக இருக்கும்போது ராகுவையும் சந்திக்கும் போது அந்த ஒரு மன உளைச்சலை கண்டிப்பாக இருக்கும். குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களையும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயம். அதே மாதிரி சில பேர் வேலை செய்கிற இடங்களும் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கும். வேலையிலே வந்து நிறைய அலைச்சல்கள், கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் விருச்சிக லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் சந்திர தசாபுத்தி அந்த ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. ஏன்னா வந்து 9ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து பாதகாதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரி விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கணும், வேலை சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த வியாழன் வெள்ளியில் வந்து கணவன் மனைவிக்கு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மாதத்தின் இறுதி பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை. வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் பாதுகாப்பு கவசங்கள் ஏற்படுத்துவதும், அதீதமான ஆசைகளால் வந்து ஏதாச்சும் தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. யாரெல்லாம் விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 1, 6 மற்றும் 3, 9 வேலையில் நிறைய மாற்றங்கள், வேலையில் நல்ல ஒரு சேஞ்சஸ் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. புதிய கடன் ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ சில நேரங்கள் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் சின்ன சின்ன ஒரு மனஸ்தாபங்கள், மன சங்கடங்கள் வருவதற்கான கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். புதிய ஒப்பந்தங்கள் வேலையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, புதிய கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு ஏற்படும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து விருச்சிக லக்னமாக வந்து ராகு தசாபுத்தி அந்த குழந்தைகளுடைய விஷயங்கள் வந்து ரொம்ப நம்மளுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ராகு வந்து இப்போ புதனுடைய சாதத்துலேருந்து அது வந்து உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக இருந்து அது நீச்சமாக போகும்போது ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் கண்டிப்பாக கொடுத்துரும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் எல்லாமே இப்போ தவிர்த்துக்கிறது நல்லது. போனீங்கன்னா ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கிறதுக்கான ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். அதனால் சின்ன சின்ன மனக்காயங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் பார்த்து போகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் விருச்சிக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த நடக்குது. ஸோ உங்களுக்கு வந்து 2, 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது குடும்பத்திற்காக பெரும் பணம் வந்து கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொத்துக்கள் வாங்கலாம் அப்படிங்கிறதுனால ஒரு லோன்ஸ் போகலாங்கிற மாதிரி எண்ணங்களையும் நிறைய ஏற்படுத்தும். ஸோ பூர்வீகம் சம்மந்தமான விஷயம், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. குடும்ப சொத்து, பூர்வீக சொத்துக்கள்லாம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் நல்லாவே இருக்குது. விருச்சிக லக்னம்
சனி தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னும்போது சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மற்றும் 4ஆம் அதிபதி 4 ஆட்சி பலத்தோடு இருக்கும். ஒரு சொத்துக்கள் விற்று இன்னொரு சொத்துக்கள் வாங்குறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். தாயார் சம்மந்தமான சின்ன சின்ன செலவுகள் ஏற்படும். தாயாருடைய விஷயங்கள் வந்து சின்ன சின்ன மன உளைச்சல்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கும். மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தான். ஏன்னா நாளில் வந்து சனி ஆட்சி பலத்தோடு ராகுடைய சாலத்தில் போகும்போது சொத்துக்கெல்லாம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல ஒரு பெரிய லெவலில் முன்னேறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தாங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விருச்சிக லக்னம் புதன் தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்குது. ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து உங்களுக்கு 8ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதி வந்து 5இல் வந்து நீச்சமாக இருக்கும்பொழுது கொஞ்சம் மன உளைச்சலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா வந்து நண்பர்கள் விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். யாராச்சும் பார்ட்டி கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா மாட்டிப்பீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. குழந்தைகள் காதல் சம்மந்தமான விஷயங்கள் நமக்கு அவமானங்கள் ஏற்படுத்துகிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். ஆன்மீகத்துறையில் இருக்கவங்களும் கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 5ங்கிறது ஆன்மீகம் பூர்வீகம் சம்மந்தமான விஷயம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதனால் வந்து 6ஆம் விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த நடுவு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நமக்கு அவமானங்களையும் மனசு கலக்கத்தையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து விருச்சிக லக்னம் கேது தசாபுத்தி அந்த பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். பெரிய லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல ஒரு சிறப்பான விஷயங்களும் அற்புதமாக இருக்கும். வாரத்தின் இறுதி பகுதியில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க. ஸோ நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்குன்னா கேதுக்கு வந்து கேது திசையில் வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். வந்து 11இல் உள்ள கேது வந்து ஆன்மீக ஆற்றலையும் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களை ஒரு பெரிய ஏற்றத்தையும் தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயம். விருச்சிக லக்னம் சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சுக்கிரன் வந்து 12 மற்றும் 7ஆம் அதிபதி அப்படின்னும்போது கணவன் மனைவி நல்ல ஒரு வெளியில் போகிறது சுற்றுறது இந்த மாதிரி சொத்துக்கள் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் சில பேருக்கு வந்து ஜாலியாக ஒரு ஃபன்னாக ஒரு வெளியில் போய் சுற்றிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ சில சுற்றுலா செல்வது இந்த மாதிரி விஷயம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். சில பேர் வந்து கணவன் மனைவி சேர்ந்து ஒரு சொத்துக்கள் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களும் சில பேருக்கு ஏற்படுத்துகிறாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் பிரார்த்தனை ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இவ்வளோ ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள். சிறப்பான பலன்களை கண்டிப்பாக. தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா 5இல் இருக்குது. ஸோ 4ஆம் அதிபதி 5இல் இருக்கும். சொத்துக்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள். சொத்துக்கள் ஒன்று கடனில் வாங்கலாமா இல்லை ஒரு லோனில் போட்டு எடுக்கலாமாங்கிற எண்ணங்கள் வண்டி வாகனங்கள் வாங்கலாமாங்கிற எண்ணங்களும் சிறப்பாக இருக்கும். ஸோ குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு கருத்து பேதங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ மற்றபடி 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி 2 இருந்தாலும் கொஞ்சம் சின்ன கலகங்கள் நமக்கு தெரியாமல் நம்ம ஃபோனை டேப் பண்ணுறது கேமரா வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். 4ஆம் அதிபதி அதுவும் 5இலிருந்து சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக குழந்தைகளுக்காக ஒரு ஏதாச்சும் சொத்து வாங்கணும் பணம் சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து சில பேர் லோனில் வந்து வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உங்களது 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 2இல் வந்து ஆட்சி பலத்தோட போது குழந்தைகளுக்கான ஏற்றங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் நிறைய செலவு பண்ணுவீங்க. குடும்பத்திற்காகவும் குழந்தைகளுக்காகவும் ஒரு பெரிய லெவலில் வந்து முன்னேற்றங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ரொம்ப சிறப்பான எண்ணங்கள் சிறப்பான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 3இலிருந்து வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஸோ வேலையில் வந்து ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலை மாறுறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேருக்கு ஏற்படும். நல்ல வளர்ச்சி நல்ல லாபத்தோடையோ நல்ல ஒரு பெரிய பணத்தோடையோ ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புதிய கடன் ஒப்பந்தங்கள் சில பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம் தாங்க. 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான புதன் 4இல் நீச்சனும் போதே கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் வந்து நிறைய மனஸ்தாபம் வரும். மாமியார் ஒய்ஃப் 2 பேர் சேர்ந்து நம்மளை சின்ன விஷயத்துக்காகவும் அவமானப்படுத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தொழில் சம்மந்தமான விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா வந்து அதில் வந்து நமக்கு ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். தொழில் ஒப்பந்தங்களால் வந்து நம்ம வந்து ஒரு ட்ராப்பில் மாட்டுற மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்குங்க. ஸோ அது பார்த்து நடந்துக்கணும். ஸோ அது வந்து என்னென்னா இந்த 7ஆம் அதிபதி வந்து நீச்சம் வெளி வட்டாரத்தில் பழகும் போதோ வெளி வட்டார கஸ்டமரை கூட நம்ம வந்து மனக்காயங்கள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நாங்கள் நெகட்டிவாக சொல்கிறீங்கன்னா நெகட்டிவ் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம வந்து அந்த அலர்ட்டாக இருப்போங்கிறது தான் உண்மையான விஷயம். 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 நாட்கள் வந்து அம்மா அப்பா சம்மந்தமான விஷயம் சின்ன மனக்காயங்களை ஏற்படுத்தணும். அதுக்கப்புறம் வந்து குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. ஸோ ஏன்னா சந்திரனுக்கு வந்து பிரயாணப்படுற கிரகங்களும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதி என்ன சூரியன் உங்களுக்கு வந்து 4இல் போகின்ற காலகட்டத்தில் வந்து நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் இருக்கும். 9 நாள் என்பது அப்பா அம்மா சம்மந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் இருக்கும். தந்தை சார்ந்த சொத்துக்கள் அம்மாவுடைய சொத்துக்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஏதாவது வழக்குகள் இருந்தாலும்
அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ஒரு சிறப்பான விஷயம். அதில் வந்து என்னென்னா, ஏதாவது லிட்டிகேஷன்ஸ் இருந்ததுன்னா இப்போ உட்காந்து பேசினீங்கன்னா கொஞ்சம் சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி ஒரு லிட்டிகேஷனை வந்து கிளியர் பண்ணி அதனால் அந்த சொத்துக்கள் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஸோ சில பேர் வந்து அந்த லிட்டிகேஷனுக்காக அந்த சொத்தை விற்று அந்த பாகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள்னால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான புதன். ஸோ 10ஆம் அதிபதி புதன் வந்து நாளில் வந்து நிச்சயமாக இருக்கும்போது தொழில் பண்ணுறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கஸ்டமரால் நமக்கு ஒரு அவமானங்களோ, கஸ்டமர்ஸ் நம்ம சர்வீஸ்னால ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. 11ஆம் அதிபதி சுக்கிரன் 3ல் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷம், குதூகலம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஸோ குடும்பத்துக்கு தேவையான ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாதிரிலாம் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதில் வந்து எந்த வித மாற்றமும் இல்லை. அற்புதமான விஷயங்கள், அற்புதமான பலன்கள்லாம் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். ஸோ இனிமேல் பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து தனுசு லக்னம் சூரிய தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்கார். ஸோ 9ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சிகள் இருக்கும். நல்ல அப்பா அம்மா நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு. சில பேருக்கு அப்பா அம்மாவுடைய சொத்துக்களால் வந்து பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு லக்னம் சந்திர தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அது 8ஆம் அதிபதியாக இருந்து சந்திரன் வந்து பயணிக்கும் போது குழந்தைகள் விஷயங்கள் முதல்ல ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் வேலை விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரலான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரும். குழந்தைகளுடைய விஷயங்கள் வந்து ரொம்ப சிறப்பான பலன்கள்லாம் அற்புதமாக வரும். குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக வந்து நம்ம கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ எல்லாமே சிறப்பு தான். ஏன்னா உச்சமாக இருக்கும்போது குடும்பத்துக்கு வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ தனுசு லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கணும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நாளில் உள்ள ராகு வந்து புதனுடைய சாரத்தில் வந்து புதன் நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் நமக்கு வந்து மனைவியால் ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸுகள், அம்மா மனைவி மாமியார் எல்லாம் கூட்டு சரி பண்ணி நம்மளை சொதப்புறாங்களோங்கிற எண்ணங்கள் இருக்கும். வியாபாரத்திலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாருக்காச்சும் வந்து நம்ம ஒரு வாக்கு உறுதி கொடுத்துருந்தோம்னா அதில் வந்து நம்ம காப்பாற்ற முடியாமல் தடுமாறுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து ஒரு சின்ன மன உளைச்சலை ஏற்படுத்துமா. நீச்சம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்ன மனக்காயங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். ஆரம்ப கல்வியில் இருக்கவங்களாம் வந்து கொஞ்சம் மெனக்கட்டு படிக்கணும். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரெயின் எடுத்து படிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கணும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனுசு லக்னமாக வந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கும். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது சொத்துக்கெலாம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வரும். ஒரு புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு நல்லாவே ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அது வந்து குரு சுக்கிரன் 3ல் இருக்கும். ஒரு சொத்து விற்பனையில் நல்ல பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். 3, 6 அப்படின்னாலே இன்னொரு விஷயம் இருக்குது. ஸோ பக்கத்து வீட்டுக்காரோட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும். ஸோ அதனால் ஒரு சின்ன மனஸ்தாபங்கள் வருவதற்கான கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. தனுசு லக்னம் சனி தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி மூலியமாக கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். சொத்துக்கள் விற்பனையாகி ஒரு பெரிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நல்ல லாபம் நல்ல ஏற்றங்களுக்கும் தாயாருக்கும் உங்களுக்கும் நிறைய மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. வண்டி வாங்கணும் சின்னதாக செலவு வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க. சின்ன சின்ன கலகங்களும் போது அது வந்து ஒரு சமயத்தில் ஏற்படும், அவ்வளோதான். அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஸோ எல்லாமே சிறப்பு தாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தனுசு லக்னம் புதன் தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க எப்படி இருக்கும். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதியாக இருந்து அது வந்து உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது அம்மா அப்பா சம்மந்தமான விஷயங்கள், கணவன் மனைவி சம்மந்தமான விஷயங்கள், மாமியார் சம்மந்தமான விஷயங்கள், தொழில் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நம்ம ஏதாச்சும் செய்ய போக அதனால் நமக்கு ஒரு பெரிய ஒரு அவப்பெயர்களோ மனக்கலக்கங்களோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு கட்டம். ஏன்னா வந்து தனுசு லக்னத்துக்கு புதன் வந்து இப்போ நீச்சமாக இருக்கிறனால ஒரு 20-25 நாட்கள் அப்படி தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னம் கேது தசாபுத்தி அந்த 10ல் உள்ள கேது வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் சில பேருக்கு வந்து கடன்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் பெரிய சிக்கல்களும். ஸோ அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு மேலே நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். இருக்கிற லைஃப் வந்து நியூட்ரலாக பண்ணிக்கோங்க. ஸோ நியூட்ரலாக இப்போது நமக்கு வந்து இந்த ஒரு 3-4 மாதத்துக்கு வந்து எதுவும் அகலக்கால் வைக்காமல் நியூட்ரலாக பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்கும். இல்லைனா தேவையில்லாத மன உளைச்சலும் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்துங்கிறதுல எந்த வித பாதிப்பும் வரும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஏன்னா கேது வந்து சந்திரன் உங்களுடைய 8ஆம் அதிபதி வச்ச அந்த சாரத்தில் போகும்போது அந்த நடைமுறையில் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் வரும்ன்றதுனால ஒரு சாண்டிங், ஒரு மெடிடேஷன், ஒரு பிரார்த்தனை தான் சிறப்பான ஒரு இதுக்கான வழி. ஸோ அதனால் பிரார்த்தனை பண்ணுங்கள். அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ரிலீஃப் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தனுசு லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் 4ஆம் மற்றும் 11ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 3ல் பிரயாணம் பண்ணும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு. ஒரு வேலை மாற்றத்தினால் பெரிய லாபங்களும் பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கும். குடும்பத்தில் மட்டும் சின்ன சின்ன கலகங்கள் இருந்தாலும் மறைமுகமாக அப்படி இப்படி பேசிப்பாங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அப்படியே டாலரேட் பண்ணிட்டு போகணும்.
மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க. என்னை பொறுத்தவரை எல்லா விஷயமும் நான் சிறப்பாக இருக்கணும். பிரார்த்தனை ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணி அமைதியாக ஒரு இடத்துல உட்காரும்போது நம்ம கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மகர ராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி வந்து 2ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் இருக்கும். ஸோ குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன ஒரு கலகங்கள் மறைமுகமாக இருக்கும். ஸோ அது மட்டும் வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி தொடர்பு இருந்தாலே அந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். அதுக்கப்புறம் 3ல் உள்ள ராகு. ஸோ 3ல் உள்ள ராகு வந்து புதனுடைய சாரத்தில் வந்து அது 3ல் புதனே இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வேலையில் வந்து சின்ன சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலதிகாரியோட ப்ரெஷர், மேலதிகாரி நம்ம மன காயங்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள். இந்த மாதம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நம்ம கீழே இருக்கிற உதவியாளர்களோ வேலையாட்களோ நமக்கு வந்து அவமானப்படுத்துவாங்க, ஏதாவது போட்டு கொடுப்பாங்க. பிரயாணங்களில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் பிரயாணங்கள் மேற்கொள்ளும் போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டம். ஸோ கொஞ்சம் வந்து ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா வந்து இப்போ ராகு வந்து இப்போ புதன் வந்து நீச்சமாக போகிறனால, அதுவும் சனியுடைய சாரத்தில் போகும்போது அது நம்மளை வந்து ஒரு மன உளைச்சலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா வந்து ராகு புதன்னாலே வந்து 6ஆம் அதிபதி. ஸோ மகரத்துக்கு வந்து 6, 9 அப்பா சார்ந்த விஷயங்கள், அப்பாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் நமக்கு சின்னதாக ஒரு டென்ஷன் வரும். அப்படி இல்லைன்னா அப்பா நம்மளை மனம் நோக்குற மாதிரி பேசுகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது நிறைய அப்பா அம்மாவுக்கு நடுவில் வந்து அம்மாவுக்கும் உங்களுக்குமே வந்து சின்ன சின்ன கருத்து பேதங்கள் இருக்கும். பெரும் பணம் சம்மந்தமான விஷயங்கள், அதாவது அதில் வந்து அதை நினச்சி கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய பேர் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஏன்னா குரு வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போய் அது வந்து 5ஆம் இடத்துல அதிபதியோடைய இருக்கும்போது கொஞ்சம் வந்து அலைச்சல்கள், ஆன்மீக சுற்றுலா போகும்போதும் சில பேருக்கு அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கலாம். சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் வந்து பெரும் பணம் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அது கணிஞ்சு வர மாதிரி ஃபீல் இருக்கும். சில பேருக்கு வந்து சொத்து விற்பனையினால் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ இன்னும் ஒரு காலகட்டத்தில் பெரும் பணம் கண்டிப்பாக வரும். அதான் சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான சுக்கிரன், 5ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் ஏற்றணும். 5, 10ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் இருக்கும். தொழில் ரீதியான விஷயம் நல்ல வளர்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 6ஆம் அதிபதியான புதன் வந்து நீச்சமாக 3ல் இருக்கும். பிரயாணங்களில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு சிறு பிரயாணங்கள் பண்ணும்போதும் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ண மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வேலையில் வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு காலகட்டம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அது வந்து ஒரு மேட்ரு ஆஃப் ஒரு 20 நாட்களுங்க. ஸோ ஒரு 20 நாட்கள் அந்த புதன் வந்து மாறி மேஷத்துக்கு போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்ன பண்ணுறது, அது வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் கணவன் மனைவி உறவுலையும் பார்த்திங்கன்னா ஒரு தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா வந்து 6ஆம் அதிபதி என்பது 7க்கு 6 அது ஒரு சின்னதாக ஒரு சங்கடங்கள் மன உளைச்சல்களை கண்டிப்பாக ஏற்படுத்துகிறோம். 7ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் இந்த வாரம் முழுவதும் சிறப்பாக இருந்தால் கணவன் மனைவி உறவும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 8ஆம் அதிபதியான சூரியன் 3ல் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு ப்ரெஷர்ஸ் இருக்கும். யாருக்காச்சும் வாக்குவாதங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள், அதுவும் வந்து பாசஸோட வாக்குவாதம் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 3, 8 ஒரு மன உளைச்சலையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் கண்டிப்பாக ஏற்படுத்திடும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க. கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள், அரசாங்கம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். 9ஆம் அதிபதி புதன். ஸோ 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் நீச்சமாகும்போது வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமலோ இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து சின்ன சின்ன டிஸ்கம்ஃபர்ட்டாக அவமானங்களை ஃபீல் பண்ணுற மாதிரியான விஷயங்கள், அப்பா சம்மந்தமான விஷயங்கள் நமக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துறதுக்கான இருக்குது. கொஞ்சம் பார்த்து நடக்கணும். அது நீச்சம்ங்கிறது வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லைன்னு போது அது ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தும். அவ்வளோதான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் அள்ளி தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10 அப்படிங்கும் போதே அது 2ஆம் அதிபதி சம்மந்தமாக நல்ல வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்களையும் புதிய தொழில் அமைவதற்கான வாய்ப்புலாம் நல்லா கொடுத்துருதுங்க. ஸோ அதெல்லாம் நல்ல விஷயம். 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது நல்ல லாபங்கள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்னா பிரார்த்தனை வந்து ரொம்ப அவசியங்க. ஸோ அதனால் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். இப்போ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள், ஓகேங்களா. இதுவரை வந்து பார்த்தா பொது பலன்கள். இனிமேல் பார்க்குறது வந்து பார்த்தா தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மகர லக்னம் சூரிய தசா எப்படி இருக்கும் அப்படின்னா சூரிய தசாபுத்தி நடக்கிறவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா 3க்கு போகின்ற சூரியன் 3, 8ங்கிற ஒரு காலகட்டத்தில் போகும்போது குடும்பத்தில் தேவையில்லாத கலகங்களோ பிரச்சனைகளால் வந்து ஒரு மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இதனால் நமக்கு வந்து ஒரு பெரிய மன கலக்கங்களோ மன உளைச்சலோ வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மகர லக்னம் சந்திர தசாபுத்தி அந்த நடக்கணும். பெரிய வெற்றிகள் பெரிய லாபங்கள் நல்ல ஒரு சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம்.
மகர லக்னம் செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க 4 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து உச்சமாக இருக்கும்போது சொத்துக்களாலும் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு சிறப்பான விஷயங்கள், வண்டி வாகன வசதிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல ஒரு ஹாப்பியஸ்ட் லைஃப் லீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. 5 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு 2இல் இருக்கும்போது குழந்தை இல்லாத ஒரு புதிய குழந்தை பேர்கள் ஏற்படுவதற்கும், காதல் சம்பந்தமான விஷயங்கள் வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், தொழிலில் வந்து ஒரு நல்ல மென்மையான விஷயங்கள், நல்ல ஒரு பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 6ஆம் அதிபதியான புதன் நீச்சமாக 3இல் இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஏன்னா வந்து அந்த 3இல் வந்து புதன் நீச்சமாக இருக்கும்போது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு மன கலக்கத்தையும் அவமானங்களையும் ஏற்படுத்துவதற்கான, வேலையில் வந்து ஒரு சின்ன ஒரு மன கலக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து அது வந்து நமக்கு தேவையில்லாத மன பயங்களையும் மன காயங்களையும் ஏற்படுத்தும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கடன் சம்மந்தமான விஷயங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எங்கன்னா கடன் வந்து வாங்கினீங்கன்னா கூட அது கரெக்டாக சொல்லிடுங்க முடியாதுன்னு. ஸோ அதனால் ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இதில் வந்து எதுக்கு சொல்கிறோன்னா, மகர லக்னமாகிறது ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த ராகு வந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது அந்த ஒரு டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கண்டிப்பாக ஏற்படுத்திடும். அது ஏன்னா அங்கே புதன் இப்போ நீச்சமாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள், தாயாருக்கும் உங்களுக்குமே வந்து கருத்து வேறுபாடு வருவதற்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மகர லக்னம் குரு தசாபுத்தி அந்த நடக்கணுங்க எப்படி இருக்கணும் போது 3ஆம் தேதி நாளில் அது சுக்கிரனுடைய சாரத்தில் போது அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. வீடு சொத்துக்கள் விற்பனை, வண்டி வாகனங்கள் விற்பனை, பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தாயாருக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன மன உளைச்சல், பண விஷயங்கள் ஏற்படுவதற்கான அது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். மகர லக்னம் சனி தசாபுத்தி அந்த பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள், இப்போ இரட்டிப்பு பணம், பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இருந்தாலும் சின்ன சின்ன கலகங்கள் வருவதை தவிர்க்க முடியாது. மகர லக்னம் புதன் தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வேலை சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக பிரயாணங்கள், வெளியூர் பிரயாணங்களும் வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மகர லக்னம் கேது தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு வந்து ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு. இருந்தாலும் 9இல் கேதுன்னும் போது அப்பாவுக்கும் உங்களுக்கும் வந்து சின்ன ஒரு மனஸ்தாபங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு. அப்பா சம்மந்தமான விஷயங்களுக்காக நம்ம சின்னதாக வந்து ஒரு கடன் வாங்குறது, கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து கொஞ்சம் அந்த விசா, லீகல் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. மகர லக்னம் சுக்கிர தசாபுத்தி அந்த கூட ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். 2இல் உள்ள சுக்கிரன் அதுவும் செவ்வாயோட சாரம் பெரிய லாபங்கள் எல்லாம் பெரிய பணம் வருவதற்கான, பெரிய லாபங்களை வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்கும். சில பேருக்கு வந்து ஆன்மீக சம்மந்தமான விஷயங்கள், குழந்தை பேர் சம்மந்தமான விஷயங்கள், பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது பார்த்தீங்கன்னா தசாபதி பலன்கள். என்ன தான் இருந்தாலும் நம்ம டெய்லி ஒரு பிரார்த்தனை வைக்கணுங்க. ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு. கும்பராசி. ஸோ கும்பராசி வந்து எப்படி இருக்கும் அப்படின்போது உங்களது ராசி அதிபதி ராசியிலே இருக்கார். அதுவும் ராகுடைய சாதமும் பெரிய வளர்ச்சி, நல்ல லாபங்களை வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தேவையான பணம் கண்டிப்பாக வர்றதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. 2இல் உள்ள 2ஆம் அதிபதி ராகு புதனுடைய சாதத்தில் இருக்கும்போது குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள், அதனால் சின்ன மன உளைச்சல், அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள், அதாவது சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆன்மீக சுற்றுலா சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் வந்து ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு இருக்குது. மற்றபடி 3ஆம் அதிபதி 3 செவ்வாய். ஸோ 3 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12இல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள், அதுக்கான அலைச்சல்கள் இருக்கும். தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களுக்கு கொஞ்சம் வந்து நம்ம ஸ்ரத்தை எடுத்து பண்ணுற மாதிரியான விஷயங்கள், அதுக்கான செலவு சில பேருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதியான 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசியிலே இருக்கும்போது நல்ல சிறப்பான பலன்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நல்ல பிரயாணங்கள் நல்லா மேற்கொள்வதற்கான தாய் தந்தையருடைய சப்போர்ட் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான். அதுவும் 5, 8ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 2இல் இருக்கும்போது குழந்தைகளை சின்ன மன உளைச்சல்கள், குழந்தைகளுடைய பொருளாதார ரீதியில் வந்து குழந்தைங்க நம்மளை பண்ணுறது வந்து கொஞ்சம் நம்மளோட மனசை ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவருடைய செயல்பாடு மன காயங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி சந்திரன் வந்து நல்ல சிறப்பான பலன்கள், வேலை சம்மந்தமான விஷயம், நல்ல சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். 7ஆம் அதிபதி சூரியன். 7ஆம் அதிபதி சூரியன் வந்து 2இல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல வெற்றிகள் தருவதற்கும் நல்ல ஒரு வளர்ச்சியின் பெயர் புகழ் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 8ஆம் அதிபதியான புதன் வந்து 2இல் வந்து நீச்சமாக இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மனக்கலக்கங்கள், பேச்சுக்களால் ஒரு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியாக புதன் வந்து அது 2இல் நீச்சமாக நம்ம பேசுகிற பேச்சால் நமக்கு வந்து ஒரு மனக்காயங்களோ அவமானங்களோ ஏற்படுறதுக்கான பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும். அதுதான் உண்மையான விஷயம்.
அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல சிறப்பான விஷயங்கள் நல்லாயிருக்கும். சில பேர் நல்ல ஒரு சுற்றுலா சில பேர் செல்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 10ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 4 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா ராசியிலே 4 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து ஒரு ராசியிலே இருக்கும்போது தாயார் சார்ந்த ஊரெல்லாம் நல்ல ஏற்றங்கள், நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். 10ஆம் அதிபதியான செவ்வாய் இந்த 12 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் வந்து நமக்கு வந்து செலவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். 11ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது அதுவும் சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது பெரும் பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். மற்றபடி 12ஆம் அதிபதி சனி வந்து ராசியிலே இருந்தாலும் மறைமுகமாக கொஞ்சம் செலவுகள் இருந்தாலும் பட் பெரிய வருமானங்களை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. ஏன்னா ராகுடைய சாரத்தில் போகின்ற இந்த காலகட்டத்தில் வந்து பெரிய பணங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இனிமேல் பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ தசாபுத்தி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா கும்ப லக்னம் சூரிய தசை நடத்துகிறவங்க பார்த்தா 7ஆம் அதிபதியான சூரியன் 2ல் இருக்கும்போது திருமணம் சார்ந்த உறவுகள், திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பான பலன்கள் வரும். நல்ல ஒரு அற்புதமாகவும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது நிறைய வளர்ச்சிகள், நல்ல ஒரு வளர்ச்சிகள், வெளி வட்டார பழக்க வழக்கங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது கும்ப லக்னம் சந்திர தசாபுத்தி அந்த 6ஆம் அதிபதியுடைய செய்து கொண்டிருக்கும்போது கணவன் மனைவிகளோட சின்ன ஒரு ஏற்றத்தாழ்வுகள், கொஞ்சம் மனக்கலக்கங்கள் இந்த திசையில் கண்டிப்பாக இருக்குங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன சந்தேகங்கள் வந்து திங்கள் செவ்வாயில் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலையில் நிறைய மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்போது செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12 நீச்சமாக இருக்கிறது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 3 மற்றும் 10ஆம் அதிபதியாக இருந்து 12 நீச்சமாக இருக்கும்போது அது வந்து நிறைய தொழில் ரீதியான விஷயங்கள் அலைச்சல்களை ஏற்படுத்துவதற்கான புதிய ஒப்பந்தங்களுக்காக நிறைய அலைச்சல்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். வீடு சொத்துக்கள் விற்பனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது கும்பல் லக்னம் ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கும். ஸோ ராகு வந்து 2லிருந்து புதனுடைய சாரத்தில் போகிற ஒரு காலகட்டம். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 8ஆம் அதிபதி குழந்தைகள் சம்பந்தமான விஷயம் நம்ம மன உளைச்சல் ஏற்படுத்தும். குழந்தைகள் பேச்சுக்கள் வந்து நம்மளை வந்து இல்லை நீங்கள் பேசுகிறதோ குழந்தைகள் பேசுகிறதோ உங்களுக்கு அவமானங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். அதுக்கப்புறம் கும்ப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் உள்ள குரு சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 2 11ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது பெரிய ஒரு பணம் வந்து ரொட்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், ஒரு சொத்துக்களாக நல்ல பணம் வர்றது, ஒரு வண்டி வாங்கினா பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னம் சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க எப்படி இருக்கும்போது சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலேருந்து ராகுடைய சாரத்தில் போகும்போது பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு, பணம் சொத்துக்கள் சார்ந்த விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் மறைமுகமான செலவுகளையும் தவிர்க்க முடியாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் கும்ப லக்னம் புதன் தசாபுத்தி அந்தரமும் 5 8ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது வாக்குகள் ஏதாவது பேசும்போதோ மற்றவர்கள்ட்ட பழகும்போதோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதனால் உங்களுக்கு அவமானங்கள் வரும், உங்களுக்கு பேச்சால் உங்களுக்கு அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு இந்த ஒரு 20 நாட்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு காலகட்டம் கும்ப லக்னம் கேது தசாபுத்தி அந்த ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் நிறைய வந்து உங்கள் மேல் பழிகள் வரலாம். ஸோ உங்கள் மேலே வந்து கோர்ட் கேஸ் வருவதற்கான வாய்ப்பு, கொஞ்சம் இல்லீகல் ஆஸ்பெக்ட்லாம் போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. எந்தவித கையெழுத்துக்களோ கேரண்டியை கொடுத்து நம்மள மாட்டிக்காமல் இருக்கிறது ரொம்ப பார்த்துக்கணும். ஏன்னா 8ல் வந்து கேது இருக்குன்னா வந்து வழக்குகளை ஏற்படுத்தும், தேவையில்லாத கடன்களை இழுத்து விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாய்மாமன் உறவுகள் எல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. கும்ப லக்னம் சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல மாற்றங்கள் கொடுக்கும், நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்த்த தாயார் சம்மந்தமான விஷயம், அப்பா சம்மந்தமான விஷயம் சரி, நல்ல ஒரு பணம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்கணும். பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணணும். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இடம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிகுரு 2ல் இருக்கும்போது பெரும் பணம் சம்பந்தமான விஷயங்கள் அற்புதமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும், தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இதுவரை 11ல் உள்ள சுக்கிரன் உங்களுக்கு 12ல் இருக்கும்போது ஒரு பிரயாணங்களை, ஒரு டிஸ்கம்ஃபர்ட், ஒரு டென்ஷன் வருவதற்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி வந்து 2ஆம் அதிபதி 2ல் உள்ள குரு குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களும் டென்ஷனையும் ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. பணம் சம்பந்தமான விஷயங்கள், பணம் முதலீடு சம்பந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். 3 மற்றும் 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது மறைமுகமாக கணவன்
கணவன் மனைவியினோட நிறைய ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷனும் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றது தான் உண்மையான விஷயம். பார்த்து நடந்துங்க. நடைமுறையில் வந்து பெரிய லாபங்கள் வருமானா ஒரு 2-3 நாள் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு காலகட்டம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதி புதன் வந்து ராசியிலே வந்து புதன் நீச்சமாக இருக்கும்போது நிறைய ஒரு அவமானங்களை ஏற்படுத்தும். தாயாரினாலும் மனைவியாலும் நிறைய அவமானங்களோ நிறைய ஒரு சங்கடங்களே ஃபேஸ் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ வீடு சம்மந்தமான விஷயங்களை இப்போ தீர்மானம் வண்டி வாகனங்கள் விற்பனை இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இப்போ கொஞ்சம் ஒத்தி போகிறது நல்லது. ஏன்னா இப்போ பேசிட்டிங்கன்னா அதனால் வந்து மனக்கலக்கங்கள் வருவதற்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஒரு ராசி நீச்சமாகுதுன்னா அது நமக்கு மனதில் நிறைய காயங்களை ஏற்படுத்தும், மனக்கலக்கங்களை ஏற்படுத்தும்ன்றதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 8ஆம் அதிபதி சுக்கிரன் 12இல் இருக்கும்போது மறைமுகமாக தூக்கம் வராது. நடாது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு ஒரு தூக்கம் வராமல் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுக்கான இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 9ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11இல் இருக்கும்போது பிரயாணங்கள் தந்தை சம்பந்தமான விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அபிவிருத்தி, பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயந்தான். பட் இருந்தாலும் அந்த புதனுங்கிறது வந்து ராசியிலே இருக்கும்போது அந்த நீச்சமாக இருக்கனால அந்த ஒரு டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்கிறது தான் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். 10ஆம் அதிபதி 2இலிருந்து அது குரு சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது உங்களுக்கு வந்து தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள் பெரும் பணம் வர்றது மாதிரி இருந்தாலும் அதனால் ஒரு மன உளைச்சல்களை கண்டிப்பாக இருக்கும். ஐயோ நிறைய செலவாயிடுமோ அப்படிங்கிற பயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அது மற்றபடி உங்களுக்கு 11ஆம் தேதி 12இலிருந்து ராகுடைய சாரத்தில் நல்ல லாபங்களை அள்ளித்தரும். ஸோ நல்ல லாபங்கள் அள்ளி தந்தாலும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். சில பேருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. இதுதான் உண்மையான விஷயம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பொது பலன். ஸோ இப்போ வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மீன லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் வந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்குதோ 6ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 6ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு இருக்கும். புதிய வேலை வந்து தேடிட்டு இருக்கேன், இல்லை வேலை மாற்றம் கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. சில பேர் வெளியூரில் வேலை கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மீன லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கும். 5ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான பலன்களை கொடுத்துருவார். ஸோ இந்த வாரத்தில் வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள், நல்ல ஒரு சந்தோஷமான இருக்கிற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நெகட்டிவாக எதுவும் இல்லைங்கிறது தான் நல்ல விஷயம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள் இருக்கவங்களுக்கு வந்து நல்ல லாபங்கள் எள்ளி தருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ குடும்பத்திலும் சரி தந்தை சார்ந்த விஷயங்களும் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம், கேட்ட இடத்துல பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் மீன லக்னம் ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். தாயாரினால் ஒரு சங்கடங்கள், டென்ஷன், ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள், கணவன் மனைவி உறவுலையும் ஒரு ஸ்ட்ரெஸ், டென்ஷன், அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். அதுக்கப்புறம் பார்த்து மீன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியாக 2இல் இருந்தாலும் அது சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்பொழுது நிறைய மன உளைச்சல்களையும் தூக்கம் வராமல் பண்ணிடுவோம். ஐயோ நடா பண்ணுறது, நாளைக்கு என்ன பண்ண போகிறோம்னுங்கிற ஒரு எண்ணங்களையும், பெரும் பணம் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு பெரிய ஒரு டென்ஷனை கொடுப்பதற்கான வாய்ப்புகளை கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பெரிய தொழில் முதலீடு செய்வதை பண்ணுறதுக்கு முன்னாடி 1க்கு 10 வாட்டி யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சுக்கிரன் வந்து குரு வந்து சுக்கிரனுடைய சார்ந்த போகின்ற இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. மீன லக்னம் சனி தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கும்போது சனி 12இலிருந்து அது வந்து ராகுடைய சாரத்தில் போகும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும். பெரிய முயற்சிகள், பெரிய வெற்றிக்கான ஒரு போராட்டங்களாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ அலைச்சல்கள், அடுத்த கட்டத்துக்கான செலவுகளை கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும். மீன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி நடுவில் வந்து நிறைய சங்கடங்கள், அம்மாவுக்கு உங்களுக்குமே நிறைய கருத்து பேதங்கள், அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்னும் ஒரு சின்ன சின்ன மன உளைச்சல்களை ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதனால் இது வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் மனக்கலக்கங்கள், ஏன்னா ஒரு 15-20 நாட்கள் புதன் நீச்சமாக இருக்கிற வரை இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சரியாயிடும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்குன்றதான் சொல்கிறோம். அப்புறம் மீன லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயம், நல்ல ஏற்றங்கள் இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா கேது வந்து உங்களுக்கு 7இல் இருக்கும்போது மனைவி நிறைய கேள்விகள் கேட்பதை தவிர்க்க முடியாது. அது இப்போ சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது குழந்தைகளும் சேர்ந்துக்கிட்டு கேட்கும். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையும். சில பேருக்கு வந்து குடும்பம் சார்ந்த விஷயங்களில் ஒரு சின்னதாக வந்து ஒரு கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மீன லக்னம் சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்போது சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 8ஆம் அதிபதி.
ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 8ஆம் அதிபதியாக இருக்கும்பொழுது உங்களுக்கு வந்து நிறைய மன உளைச்சலை கொடுத்தும் இந்த திசை. அதனால் வந்து அதீதமான ஒரு பேராசையை தூண்டி நம்மளை வம்பில் மாட்ட விடணும்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் சுக்கிரன் வந்து இப்போ இருக்கிறது 12 நிறைய நமக்கு விரயங்களை ஏற்படுத்தும். ஸோ அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ அவிட்டத்தில் இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இன்னும் 2 3 நாட்களுக்கு. அது வந்து குருக்கு வரும்போது நிறைய சங்கடம், குடும்பம் சம்மந்தமான விஷயங்களில் வந்து நிறைய செலவுகளை வைப்பதற்கான வாய்ப்புகள், புதுசாக எதாவது பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அதனால் நிறைய செலவு பண்ணுற மாதிரி நிர்பந்தங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அதனால் வந்து மீன லக்னத்தில் யாரெல்லாம் சுக்கிர தசாபுத்தி இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்க. ஸோ என்ன தான் இருந்தாலும் நம்மளை பொறுத்தவரை ஒரு பிரார்த்தனை ரொம்ப அவசியம். மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். அப்படியே ஒன்றி அமைதியாக இருக்கும்போது அது வந்து இறைவன் நமக்கு வந்து அடுத்த கட்டத்திற்கு நம்மோடு இருந்து ட்ராவல் பண்ணி நமக்கு நல்ல விஷயத்தை கண்டிப்பாக பண்ணுவாருங்க. ஸோ அதனால் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அதனால் பிரார்த்தனை பண்ண சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு. இப்போ இந்த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது நீச்சம். ஸோ நீச்சம்ங்கிறது வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சில பேர்லாம் வந்து ஐயோ சார் நீச்சம் ஆச்சு சார் படுவேன் ஆபான்னு கத்துவாங்க. ஸோ நீச்சம்ங்கிறது வேறு ஒன்றுமே இல்லைங்க. ஒரு சின்னதாக ஒரு தகுதி குறைவுன்னு ஏற்படுத்தலாம், இல்லை ஒரு மன காயங்கள்ங்கிறது அதுதான் உண்மையான விஷயம். உதாரணத்துக்கு ஒரு நல்ல பாவங்கள் அமைஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அது நீச்ச கிரகத்துக்கே உங்களுக்கு வந்து பலன்களில் வந்து எந்த மாற்றமும் தராதுங்க. ஸோ பலன்கள் வந்து நல்ல பலன்கள் கொடுத்தோம், பணம் கொடுக்கும், அதெல்லாம் வந்து ஒன்றும் பெரிய விஷயம். நல்ல ஒரு சந்தோஷம்லாம் கொடுக்கும். ஆனால் அந்த நீச்சம்ங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு ரணங்களை கொடுத்துரும் சில பேருக்கு. ஸோ அதுதான் விஷயம். அதனால் வந்து நீச்சம் இருக்குன்னா ஐயோ சார் அப்படியே நான் வந்து வாழ்க்கையில் வந்து அதோட அந்த திசை ஃபுல்லாகவே நாஸ்தி இது சொல்லி நினச்சிக்கூடாது. அது மட்டும் இல்லை கோச்சாரம், இதில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து கோச்சாரங்கள் வந்து மேஜராக வந்து ஒர்க் ஆகுங்க. ஸோ இப்போ வந்து உதாரணம் சொல்ல போனோம்னா இப்போ வந்து புதன் வந்து இப்போ நீச்சமாக போயிட்டுருக்கு கோச்சாரத்தில். இப்போ என்ன ஒன்று யாரெல்லாம் புதன் தசாபுத்தியாந்திரம் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு மனக்கலக்கங்களோ மனக்காயங்களோ கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே மாதிரி வந்து இப்போ ராகு வந்து கோச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த புதனுடைய சாரத்தில் போகும்போது அது வந்து நிறைய ஒரு சங்கடங்களை ஏற்படுத்தும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் ராகு தேசாபுத்தி அந்த நடக்குது அவங்களுக்குலாம் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு மனக்கலக்கங்களோ மன பயத்தை ஏற்படுத்தும். அதனால் நீச்சங்கிறது ஒன்றும் இல்லை, பாவங்கள் நல்லா இருந்தால் பலன்களில் வந்து எந்த ப்ராப்ளம் இருக்காது. பட் ஆனால் மன ரீதியாக காயங்களை ஏற்படுத்துங்கிறது தான் உண்மையான விஷயம். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கணக்கு போடுவோமே. இப்போ சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து எப்போல்லாம் அந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்ததோ தாயார் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. சிம்ம லக்னமாக இருந்து இல்லை ஒரு சிம்ம ராசிக்கோ ஒரு குழந்தை பிறந்துச்சுனாலே அவங்க தாயாருக்கு வந்து நிறைய சங்கடங்களையும் நிறைய அவமானங்களையோ நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ கண்டிப்பாக ஏற்படுத்திடும். ஏன்னா வந்து அங்கே வந்து 4ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நீச்சமாகறதுனால அங்கே வந்து அந்த தாயாரை வந்து ரொம்ப பாதிக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ நீச்சங்கிறது இப்படி தான் வேலை செய்யும். நீங்கள் வேணால் பாருங்கள், சிம்ம லக்னத்துலேயும் சிம்ம ராசியில் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நடந்துருவோம். ஏன்னா வந்து அது சந்திரன் அவங்களுக்கு அந்த என்ன தான் இருந்தாலும் அந்த ஒரு கலக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்திடுதுங்க. ஸோ அந்த பாவ தொடர்புகள் அவ்வளோ அழகாக வேலை செய்யுது. அதுவும் நீச்சமாக இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி வந்து மகர லக்னமே எடுத்துக்கோமே. ஸோ சப்போஸ் வந்து ஒரு மகர லக்னம் அவங்களுக்கு வந்து ஒரு விருச்சிக ராசியாக இருக்கிறான்னா அந்த விருச்சிகத்தில் வந்து சந்திரன் நீச்சமாகும்போது மனைவியால் நிறைய அவமானங்களை சந்திக்கிற ஒரு சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துது. ஏன்னா வந்து மனைவியாலும் அவமானங்கள் வரும், தாயாரினாலும் அவமானம். ஏன்னா வந்து அந்த காரகத்துவம் வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுடைய வந்து தாயாருடைய காரகத்துவமாக இருக்கும். தாயாருடைய செயல்பாடுகளால் நமக்கு ஒரு அவமானங்கள் ஏற்படலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மனைவியால் வந்து நிறைய அவமானங்களை வந்து ஏற்படுத்தும். இது அவமானங்களை மட்டும்தான் ஏற்படுத்துமே ஒழிய பொருளாதாரத்துலேயோ மற்ற விஷயங்களோ கை வைக்காதீங்க. ஏதாவது ஒரு ஆஸ்பெக்டில் தான் கை வைக்கும் ஒழிய மற்றபடி. அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு நீச்சம்ங்கிறது வந்து நம்ம மனதார வந்து நம்ம ஏற்றுக்கணும். ஏன்னா இது போன ஜென்ம கர்மாவில் வந்து நம்ம செய்த ஒரு பிரச்சனை, ஓகேங்களா? அது வந்து பின்தொடர்ந்து நமக்கு இந்த அவமானமாக கொடுத்து அந்த கர்மாவை கழிக்க வைக்கிறத வழிய இதுக்காக வந்து ரொம்ப பண உளைச்சல் ஐயோ இந்த திசையே இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்லாம் சொல்லவே கூடாது. ஏன்னா ஒரு நீச்சமான திசை நடத்தும் போது அவனால் நைட்டு தூங்க முடியாது, அந்த விஷயத்தையே நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருப்பான். அதுதான் உண்மையான விஷயம், புரியுதுங்களா? அதனால் நீச்சம்ன்றது நம்ம அக்செப்ட் பண்ணணும். சரி போடாடே பார்த்துக்கிறேன் போடாடின்னு அப்படின்னு எடுத்துக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம் இல்லையா? மற்றபடி இதுக்காக கலக்கம் ஏற்படுத்த வேண்டாம். அதுவும் கோச்சார சில கிரகங்கள் வந்து நீச்சமாகும்போது அந்த கோச்சார காலகட்டங்கள் இப்போ புதன் நீச்சமாக இருக்கணும் ஒரு 20 நாட்கள் அந்த ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்கணும். பிரார்த்தனை பண்ணுங்கிறது எப்போதுமே சொல்கிறோம். பிரார்த்தனை பண்ணுங்கள். ஸோ உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன்.